உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, 150ஆம் நாளை நாம் எட்டிவிட்டோம். நம்ம 3வது 50 நாள் ஜூபிலியை நம்ம கொண்டாடுகிறோம். நம்ம இந்த விவிலிய வாசிப்பு திட்டத்தை ஆரம்பித்து உண்மையிலேயே நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். நிறைய பேர் ஆரம்பித்தாங்க, பல பேரால் அதை கண்டினியூஸாக தொடர முடியல. பல பேர் விட்டாலும் திரும்பி நடுவில் பிடிச்சி வந்திருக்கிறோம். ஸோ இப்படி ஒரு கலந்த சூழலில் இருக்கும்போது நம்மள ஒரு சில பேர் ஆண்டவருடைய ஆவியினால் உந்தப்பட்டு மாதாவுடைய பாதுகாப்பினால் தொடர்ந்து நம்ம இந்த திட்டத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். உங்களை அன்புடன் மனதார நாங்கள் பாராட்டுகிறோம். தொடர்ந்து இந்த திட்டத்தில் பயணிக்க உங்களை உண்மையிலே நாங்கள் ஊக்குவிக்கிறோம். இது கடவுளுடைய அருள் இல்லாமல் நம்மளால் செய்ய முடியாது. அதனால் முதல்ல நம்ம எங்களுடைய இந்த குழுவிற்காகவும் ஜெபிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு அருளறிந்த மாதிரியே ஜெபத்தை, அதுக்கப்புறம் மற்றவங்களுக்காக ஜெபிக்கலாம். நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்களுடைய அன்றாட வாழ்வினுடைய அந்த சவால்களுக்கு மத்தியில் எப்படியாவது ஆண்டவருடைய இந்த இறை வார்த்தையை பைபிளை இந்த வருஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மற்றவங்களுக்காகவும் ஜெபிப்போம், மற்றவங்க நமக்காக ஜெபிப்பாங்க. ஸோ இந்த ஒரு அருள் இருந்த மாதிரியே அவங்களுக்காக ஜெபிப்போம். ஸோ மொத்தம் 2 அருள் இருந்த மாதிரி, ஒன்று எங்களுடைய குழுவினர்களுக்காக, 2வது இந்த திட்டத்தில் பயணித்து இந்த விவிலிய வாசிப்பு திட்டத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மற்றவங்களுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். அம்மா, இது வரைக்கும் வழி நடத்தி கூட்டிகிட்டு வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அம்மா. தொடர்ந்து பயணித்து இந்த முழு வருஷத்தையும் இந்த முழு பைபிளையும் முடிக்கிறதுக்கு அருள் தந்துடலும் அம்மா. ஓகே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம 1 அரசர்களில் தொடர்ந்து 8ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். சபை உரையாளரில் 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 3 அதிகாரங்கள் வாசிக்க போகிறோம். எல்லாம் சின்ன சின்னது தான். கூடவே திருப்பாடல் 6ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இந்த 1 அரசர்கள் 8ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஏற்கனவே நம்ம 2 குறிப்பேட்டில் வாசித்ததனுடைய ஒரு திரும்ப அதோடைய ரெப்பிட்டேஷன் மாதிரி தான், பட் இன்னும் கொஞ்சம் விவரங்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். ஸோ சாலமன் அரசர் கோயிலை கட்டிவிட்டார். இப்பொழுது உடன்படிக்கை பேழையை அவர் தாவீதினுடைய நகரத்திலிருந்து கொண்டு அவர் கட்டிருக்கூடிய அந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு அந்த உடன்படிக்கையின் பேழை வைக்கப் போகிறார் கோயிலுக்குள்ளே. ஸோ உடனடியாக ஆண்டவருடைய மாட்சி தோன்றப் போகிறது. எப்படி தேவமாதாவின் மீது உன்னத கடலின் வல்லமை இறங்கி தூயாமினர் நிலையிட்டாரோ அதே போல், எப்படி ஆண்டவர் உருமாற்றம் அடைந்த போது மேகம் சூழ்ந்ததோ அதே போல் நடக்கப் போகிறது. இன்றைக்கும் உடன்படிக்கை பேழையை கொண்டு ஆண்டவருடைய பிரசனம் கோயிலுக்குள்ளே அதுக்கப்புறம் சாலமன் அரசர் அவருடைய அந்த குருத்துவ ஜெபத்தை ஜெபிப்பார். எப்படி தாவீது ஜெபிச்சாரோ அதே போல், எப்படி ஆண்டவர் இயேசு அவருடைய இறுதி ராவணமின் போது ஜெபிச்சாரோ அதே போல், அவருடைய பாடுகளுக்கு முன்பாக யோவான் நற்செய்தி 17ஆம் அதிகாரத்தில் அவருடைய புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தும் போது, அதுக்கப்புறம் சாலமன் அரசர் ஜெபிச்சதுக்கப்புறம் கோவிலை அர்ப்பணிப்பார், கடவுளுக்கு டெடிகேட் பண்ணுறார். இன்றைக்கி சபை உரையாளரில் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தில் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு அப்படின்றத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஆண்டவருடைய நேரத்துக்காக காலத்துக்காக காத்திருக்கணும் அப்படின்றதையும், அதே போல் அவர் ஒரு சில கேள்விகள் வழக்கம் போல் கேட்கிறார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நேற்று. அதே போல் இன்றைக்கும் ஒரு சில கேள்விகளை கேட்பார். அந்த கேள்விகளுக்கான பதில் ஆண்டவர் தருவார். புதிய உடன்படிக்கையில் தான் அது இருக்குது. ஸோ புனித அகஸ்தினார் கூறுகிறார், அந்த சபை உரையாளர் ஆண்டவருடைய புதிய உடன்படிக்கை, புதிய அந்த ஏற்பாட்டினுடைய அந்த ஒளி படாமல் இருந்தால் ஒரு மனிதனுடைய ஏக்கமும் தாகமும் எப்படி நிறைவில்லாமல் இருக்கும் அப்படின்றத இந்த சபை உரையாளர்லேருந்து ஒரு இருளில் இருக்கிறாங்க. அந்த கடவுளினுடைய அந்த ஒளி படலை இன்னும். அதை நம்ம இன்றைக்கி அழகாக அந்த சபை உரையாளருடைய அவருடைய அந்த மனப்பான்மையிலிருந்து நம்ம இன்றைக்கி தெரிந்து கொள்ளலாம். 4வது அதிகாரத்தில் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயத்தில் நம்ம கேட்க தெரியுமா, இவ்வளோ நடக்கத்தை கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே போல் சபையுரையாளரும் கேட்கிறார். தனிமையை பற்றி பேசுகிறாரு. ஏன்
ஏன்னா என்னன்னா அவருக்கு வந்து ஆவியானவருடைய அந்த அந்த ஃபுல் நிரப்புதல் இல்லை நமக்கு புதிய ஏற்பாடில் கொடுக்கப்பட்டிருக்கிற அளவுக்கு. ஆண்டவர் இயேசுவை தெரியல அவருக்கு, புனிதருடைய சமூக உறவு இல்லை. நம்மளை விட்டால் இப்போ ஒரு ரூமுக்குள்ளே அமைதியாக உட்காந்துட்டு பைபிளை கொடுத்துட்டாங்க, புனிதரை பற்றி அதை ஒரு புக்கு கொடுத்துட்டாங்கன்னா, ஒரு ஜெபமாலையை கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம பாட்டுக்கும் ஜெபிச்சுட்டு சாப்பாடு மட்டும் போட்டாங்கன்னா போதும், நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். ஆனால் அவர்களால் தனிமையை ஏற்றுக்க முடியல, மனுஷ துணையை தேடுகிறார். எல்லாம் ஆண்டவர் இயேசுன்ற அந்த ஒரு அன்பு குறையிறதுனால தான், அவருடைய வெளிப்பாடு குறையிறதுனால தான். 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், கடவுளுக்கு கொடுக்குற வாக்கை பற்றி பேசுவார். அது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றின ஒரு எச்சரிக்கையை கொடுப்பார். அதே போல் இந்த உலக வாழ்க்கையினுடைய அந்த போக்கு வந்து ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அதை பற்றியும் இன்றைக்கி பேசுகிறத நம்ம பார்ப்போம் 5ஆம் அதிகாரத்தில். ஸோ சபையுரையாளரில் 3 அதிகாரங்கள் நீங்கள் வாசிப்போம். திருப்பாடல் 6, கஷ்டமான காலத்தில் திரும்பவும் தாவீது ஆண்டவரை நோக்கி அழுகிறார். அழுது புலம்பக்கூடிய ஒரு திருப்பாடல். வழக்கம் போல் ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையிலையும் அவர் மேலே சரணடைந்து அவர் மேலே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ஸில் அவர் இந்த ஜெபத்தை முடிப்பார். சரி, இன்றைய தினம் வந்து 3 கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி, எந்த மாதம் சாலமன் அரசர் வந்து கோவிலுக்குள்ள உடன்படிக்கை பிழையை கொண்டு வந்து கோவிலை அர்ப்பணிக்கிறார்? அந்த திருவிழா எந்த மாதம் நடக்கிறது? அதை நம்ம கவனிக்க முயற்சிப்போம், எத்தனாவது மாதம் அப்படின்னு சொல்லி. அதை பொறுத்து அது என்ன திருவிழான்றதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, 2வது கேள்வி, இன்றைக்கி சபையுரையாளரில் நம்மளுடைய வார்த்தைகளை நம்ம எப்படி பயன்படுத்தணும் கடவுளுக்கு முன்பாக அப்படின்றத இன்றைக்கி அவர் சொல்லுவார். அதை நம்ம கவனிக்க முயற்சிப்போம். அதே போல் 3வது கேள்வி, கனவுகள் எதனால் வருது அப்படின்றதுக்கான ஒரு பதிலை வந்து, மற்ற பதில்களும் உண்டு, காரணங்களும் உண்டு, பட் ஒரு காரணம் அவர் இன்றைக்கி சொல்வார், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதையும் கவனிக்க முயற்சிப்போம். இந்த இன்றைக்கான 3 கேள்விகள். சரி, இன்றைய தினத்திற்கான இந்த 150ஆம் நாளுக்கான இந்த விவிலிய வாசிப்பு திட்டத்துக்குள்ளே நம்ம ஜெபத்தோட இல்லைனா அன்பார்ந்தவர்களே, இன்னொரு 3 நாட்கள் தான். அதோட 1 அரசர்களில் நம்ம 11ஆம் அதிகாரத்தை எட்டி விடுவோம். சாலமன் அரசருடைய வாழ்வு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மீதியை வந்து நம்ம பாஸ் பண்ணிவிட்டு சபையுரையாளரும் முடிஞ்சிடும். அந்த நேரத்தில் நிறுத்தி வச்சுட்டு நம்ம இன்னொரு மெசியாவின் சந்திப்பு முனைக்குள்ளே போவோம். 2வது சந்திப்பு முனை. முதல் சந்திப்பு முனை யோவான் நற்செய்தி முடிச்சிட்டோம். 2வது சந்திப்பு முனையில் மார்க் நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுவை எதிர்கொள்ள போகிறோம். இன்னொரு 3 நாட்கள் நாம் கடக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு 3வது யூபிலியை நமக்குள்ளே நுழைஞ்சதுக்கு ஆண்டவர் இன்னொரு அழகான ஒரு கிஃப்ட்டை நமக்கு கொடுக்குறாரு. அவர் மார்க் நற்செய்தியில் எப்படி ஆண்டவர் இந்த பழைய ஏற்பாட்டை அவர் நிறைவு செய்கிறார் அப்படின்றத நம்ம மார்க் நற்செய்தியின் மூலியமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஆண்டவர் இயேசுவை நாம் சந்திக்க போகிறோம். மெசியாவின் சந்திப்பு முனை. சரியா? ஸோ அதுக்காகவும் நம்ம காத்து எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். இந்த 3 நாள் முடியும், எப்போ நம்ம மார்க் நற்செய்தியில் ஆண்டவரை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவை இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமீன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் 8. பின்னர் சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவீதின் நகர் சீயோனினின்று கொண்டு வர விரும்பினார். அதற்காக அவர் இஸ்ரேலின் பெரியோரையும் எல்லா குலத் தலைவர்களையும் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டு தலைவர்களையும் எருசலேமிற்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார்.
அதற்கிணங்க அவர்கள் அனைவரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானிம் மாதத்தின் பண்டிகையின் போது அரசர் சாலமோன் முன் கூடினர். இஸ்ரவேலின் பெரியோர் அனைவரும் வந்தனர். குருக்கள் பேழையை தூக்கிக் கொண்டனர். ஆண்டவரின் பேழை, சந்திப்பு கூடாரம், கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர். அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் எண்ணவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர். பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவில் கருவறையாகிய திருத்தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர். அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் 2 இறக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. தண்டுகள் நீளமாயிருந்ததால் அவற்றின் முனைகள் கருவறைக்கு முன்னுள்ள தூயகத்திலிருந்து காணக்கூடியவையாயிருந்தன. ஆனால் வெளியினின்று தெரியாது. இன்று வரை அந்த தண்டுகள் அங்கேதான் இருக்கின்றன. 2 கற்பலகைகளை தவிர வேறொன்றும் பேழைக்குள் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஓரேபு மலையில் மோசே அதற்குள் வைத்தவை அவை. குருக்கள் தூயகத்தினின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன், ஆண்டவரே, நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர். நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார். பின்னர் அரசர் மக்கள் பக்கம் திரும்பி இஸ்ரவேல் சபையார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். அப்பொழுது இஸ்ரவேல் சபையார் அனைவரும் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அவர் உரைத்தது, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அவர் என் தந்தை தாவீதுக்கு வாயால் உரைத்ததை கையால் செய்து முடித்தார். என் மக்களாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து அழைத்து வந்த நாள் முதல் இன்று வரை என் பெயர் விளங்கும்படி ஒரு கோவிலை கட்டுவதற்காக இஸ்ரவேலின் அனைத்து குலங்களுக்கு சொந்தமான எந்த நகரையும் நான் தேர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் தாவீதாகிய உன்னை என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆளும்படி தேர்ந்து கொண்டேன். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் என் தந்தை தாவீதின் உள்ளத்தில் இருந்தது. ஆயினும் ஆண்டவர் என் தந்தை தாவீதை நோக்கி, என் பெயருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்கிறது, அது நல்லதுதான். ஆயினும் நீ அக்கோவிலை கட்டப்போவதில்லை. உனக்கு பிறக்கும் உன் மகனே என் பெயருக்கு அக்கோவிலை கட்டுவான் என்றார். இவ்வாறு ஆண்டவர் தாம் உரைத்த வாக்கை இப்போது நிறைவேற்றியுள்ளார். ஆண்டவர் சொன்னபடியே நான் என் தந்தை தாவீதின் இடத்திற்கு உயர்ந்து இஸ்ரவேலின் அரியணையில் அமர்ந்துள்ளேன். மேலும் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு இந்த கோவிலையும் கட்டியுள்ளேன். இதனுள் ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்தபோது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை வைக்க ஒரு தனி இடத்தையும் ஏற்பாடு செய்துள்ளேன். பின்னர் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்தை நோக்கி நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையார் அனைவர் முன்னிலையில் வானத்திற்கு நேரே தம் கைகளை உயர்த்தி அவர் மன்றாடியது, இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் உம்மை போன்ற வேறு கடவுள் யாரும் இல்லை. உமது முன்னிலையில் முழு உள்ளத்தோடு உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் உம்முடைய அடியார்க்கு உமது உடன்படிக்கையின்படி தவறாது பேரன்பு காட்டி வருகிறீர். நீர் அடியானாகிய என் தந்தை தாவீதுக்கு உரைத்ததை நிறைவேற்றினீர்.
அன்று உம் வாயால் உரைத்ததை இன்று கையால் செய்து முடித்தீர். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் உம் அடியானாகிய என் தந்தை தாவீதை நோக்கி, நீ என்னை மறவாமல் நடந்து கொண்டது போல் உன் பிள்ளைகள் என்னை மறவாது தக்க நெறியில் நடப்பார்களே ஆகில், இஸ்ரவேலின் அரியணையில் வீற்றிருக்க அவர்களுள் ஒருவன் இல்லாமல் போக மாட்டான் என்று சொன்னதை நிறைவேற்றும். இஸ்ரவேலின் கடவுளே, உம் அடியானாகிய என் தந்தை தாவீதுக்கு நீர் சொன்ன உமது வார்த்தை நிலை பெறுவதாக. கடவுள் உண்மையில் இந்த மண்ணுலகில் தங்கியிருப்பாரா? வானமும் வான மண்டலங்களும் உம்மை கொள்ள இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இக்கோவில் எப்படி உம்மை கொள்ளும்? என் கடவுளாகிய ஆண்டவரே, உம் அடியான் செய்கிற வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டருளும். உம் அடியான் இன்று உம் முன்னிலையில் எழுப்பும் கூக்குரலுக்கும் செய்யும் வேண்டுதலுக்கும் செவிசாய்த்தருளும். என் பெயர் இவ்விடத்தில் விளங்கும் என்று இக்கோவிலை பற்றி நீர் சொல்லியிருக்கிறீர். இவ்விடத்தில் உம் அடியான் செய்யும் வேண்டுதலை கேட்டருள்வதற்காக இரவும் பகலும் உமது கண்கள் இதனை நோக்கி இருப்பனவாக. உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற உம் மக்கள் இஸ்ரவேலர் வேண்டுதலுக்கும் செவிசாய்ப்பீராக. உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக. கேட்டு மன்னிப்பு அருள்வீராக. ஒருவர் தமக்கு அடுத்திருப்பவர்க்கு எதிராக பாவம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த கோவிலில் உமது பீடத்தின் முன் ஆணையிடுமாறு கொண்டு வரப்பட்டால், விண்ணிலிருந்து நீர் அதை கேட்டு செயல்பட்டு உமது அடியாருக்கு தீர்ப்பு வழங்குவீராக. தீயவரை தீயவராக கணித்து அதற்குரிய பழியை அவர் தலைமேல் சுமத்துவீராக. நேர்மையானவருக்கு அவரது நேர்மைக்கு தக்கவாறு அவர் நேர்மையாளர் என தீர்ப்பளிப்பீராக. உம் மக்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு எதிராக பாவம் செய்ததனால் எதிரியிடம் தோல்வியுற்று பின் உம்மிடம் திரும்பி வந்து உம் திருப்பெயரை ஏற்றுக்கொண்டு இக்கோவிலில் உம்மை நோக்கி வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் செய்தால், விண்ணிலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து உம் மக்களாகிய இஸ்ரவேலரின் பாவத்தை மன்னித்து அவர்களின் மூதாதையர்க்கென நீர் அளித்த நாட்டுக்கு அவர்களை திரும்பி வரச் செய்வீராக. அவர்கள் உமக்கு எதிராக பாவம் செய்ததனால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இவ்விடத்தை நோக்கி வேண்டுதல் செய்து உம் பெயரை ஏற்றுக்கொண்டு நீர் அனுப்பும் துன்பத்தினால் பாவம் செய்வதிலிருந்து மனம் மாறினால், விண்ணிலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து உம் அடியாரும் உம் மக்களாகிய இஸ்ரவேலரும் செய்த பாவத்தை மன்னிப்பீராக. அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு காட்டுவீராக. நீர் உம் மக்களுக்கு உரிமை சொத்தாக அளித்த நாட்டில் மழை பொழியச் செய்வீராக. நாட்டில் பஞ்சம் கொள்ளை நோய் உண்டாகும் போதும் வறட்சி சாவி வெட்டுக்கிளி தத்துக்கிளி ஆகியவற்றால் பயிர் அழிவரும் போதும், நாட்டின் எந்த நகரையாவது எதிரிகள் முற்றுகையிடும் போதும், கொள்ளை நோயோ வேறெந்த நோயோ வரும்போதும், உம் மக்களாகிய இஸ்ரவேலருள் யாராவது மனம் நொந்து இக்கோவிலை நோக்கி தம் கைகளை உயர்த்தி செய்யும் எல்லா வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர் செவிசாய்த்து மன்னிப்பீராக. ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அறியும் நீர் அவரவர் செயல்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பீராக. ஏனெனில் நீர் ஒருவரே எல்லா மானிடரின் உள்ளங்களையும் அறிபவர். இதனால் அவர்கள் தங்கள் மூதாதையருக்கு நீர் அளித்த நாட்டில் தம் வாழ்நாளெல்லாம் உமக்கு அஞ்சி நடப்பார்கள். இஸ்ரவேல் மக்களை சாராத அந்நியர் ஒருவர் உமது பெயரை முன்னிட்டு தொலை நாட்டிலிருந்து வந்து மாண்புமிக்க உமது பெயரையும் வலிமை வாய்ந்த உமது கையையும் ஆற்றல் மிகுந்த உமது புயத்தையும் பற்றி கேள்விப்பட்டு வந்து இந்த கோவிலை நோக்கி வேண்டுதல் செய்தால், உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர் அவருக்கு செவிசாய்த்து அந்த அந்நியர் கேட்பதையெல்லாம் அருள்வீராக. இதனால் உலகின் மக்கள் எல்லோரும் உம் மக்களாகிய இஸ்ரவேலரை போல் உமது பெயரை அறிந்து உமக்கு அஞ்சி வாழ்வார்கள். மேலும் நான் எழுப்பியுள்ள இக்கோவிலில் உமது பெயர் போற்றப்படுவதை உணர்வார்கள்.
உம் மக்கள் தங்கள் பகைவர்களோடு போரிடச் செல்லும் பொழுது நீர் காட்டும் வழியில் அவர்கள் செல்கையில் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கு நான் கட்டியுள்ள இக்கோவிலையும் நோக்கி ஆண்டவராகிய உம்மிடம் வேண்டினால் விண்ணிலிருந்து நீர் அவர்களுடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் செவி சாய்த்து அவர்களுக்கு நீதி வழங்குவீராக. அவர்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தால் பாவம் செய்யாத மனிதர் ஒருவரும் இல்லை. நீர் அவர்கள் மேல் சினம் கொண்டு அவர்களை எதிரிகளிடம் ஒப்படைக்க அவர்கள் தொலையிலோ அருகிலோ இருக்கும் எதிரியின் நாட்டுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டால், அப்படி கொண்டு செல்லப்பட்ட நாட்டில் உணர்வு பெற்று மனம் மாறி நாங்கள் பாவம் செய்தோம், நெறி தவறினோம், தீய வழியில் நடந்தோம் என்று விண்ணப்பம் செய்தால், தங்களை கைதிகளாக கொண்டு சென்ற பகைவரின் நாட்டில் தங்கள் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் உம்மிடம் திரும்பி வந்து நீர் அவர்கள் மூதாதையருக்கு அளித்த தங்கள் நாட்டையும் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கு நான் கட்டியுள்ள இந்த கோவிலையும் நோக்கி நின்று உம்மிடம் வேண்டுதல் செய்தால், உமது உறைவிடமாகிய விண்ணிலிருந்து நீர் அவர்களுடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் செவி சாய்த்து அவர்களுக்கு நீதி வழங்குவீராக. உமக்கு எதிராக பாவம் செய்த உம் மக்களை மன்னிப்பீராக. உமக்கு எதிராக அவர்கள் செய்த எல்லா தவறுகளையும் மன்னிப்பீராக. அவர்களை கைதிகளாக கொண்டு சென்றவர்களின் பார்வையில் நீர் அவர்களுக்கு கருணை காட்டும். இதனால் அவர்களும் உம் மக்களுக்கு கருணை காட்டுவார்களாக. ஏனெனில் அவர்கள் உம்முடையவர்கள், உமது உரிமை சொத்து. அவர்களை எகிப்து என்ற இரும்பு உலைக்களத்தினின்று நீர் அழைத்து வந்தீர். உம் அடியானின் விண்ணப்பத்திற்கும் உம் மக்களாகிய இஸ்ரவேலரின் விண்ணப்பத்திற்கும் அவர்கள் உம்மை நோக்கி மன்றாடும் போதெல்லாம் நீர் அவர்களுக்கு செவிசாய்க்கும்படி உம் கண்கள் திறந்திருப்பதாக. ஏனெனில் என் தலைவராகிய ஆண்டவரே, நீர் எம் மூதாதையரை எகிப்திலிருந்து அழைத்து வந்தபோது உம் ஊழியர் மோசேயை கொண்டு நீர் சொன்னபடியே செய்திருக்கிறீர். உமது உரிமை சொத்தாக இருக்குமாறு உலகின் எல்லா இனத்தவரிடமிருந்தும் அவர்களையே நீர் பிரித்தெடுத்தீர். இவ்வாறு சாலமோன் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி முழந்தாளிட்டு ஆண்டவரிடம் இந்த வேண்டுதல் விண்ணப்பத்தை எல்லாம் சொல்லி மன்றாடினார். வேண்டி முடித்த பின் ஆண்டவரது பலிபீடத்தின் முன் எழுந்து நின்றார். மேலும் அவர் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்கும் ஆசி வழங்கி உரத்த குரலில் சொன்னது: தாம் வாக்களித்தபடியெல்லாம் தம் மக்களாகிய இஸ்ரவேலருக்கு அமைதியை அருளிய ஆண்டவர் போற்றி போற்றி. அவர் தம் ஊழியர் மோசேயின் மூலம் கொடுத்த நல்வாக்குகள் அனைத்தும் நிறைவேறின. ஒன்றேனும் பொய்க்கவில்லை. நம் கடவுளாகிய ஆண்டவர் நம் மூதாதையரோடு இருந்தது போல நம்மோடும் இருப்பாராக. நம்மை கைவிடாமலும் நம்மை விட்டு பிரியாமலும் இருப்பாராக. நம் மூதாதையருக்கு அவர் கொடுத்த விதிமுறைகளையும் நியமங்களையும் நீதி சட்டங்களையும் நாமும் கடைபிடித்து அவர் வகுத்த வழிகளிலெல்லாம் நடக்கும் வண்ணம் நம் உள்ளங்களை தம் பக்கம் ஈர்ப்பாராக. ஆண்டவர் முன்னிலையில் நான் செய்த இவ்விண்ணப்பம் இரவும் பகலும் நம் கடவுளாகிய ஆண்டவர் அருகில் இருப்பதாக. அவர் அடியேனுக்கும் நம் மக்களாகிய இஸ்ரவேலருக்கும் நாள்தோறும் தேவைக்கேற்ப நீதி வழங்குவாராக. ஆண்டவரே கடவுள், வேறு எவரும் இல்லை என்று உலகின் எல்லா மக்களும் அறிவார்களாக. நீங்களும் இன்று போல் அவருடைய நியமங்களின்படி நடக்கவும் விதிமுறைகளை கடைபிடிக்கவும் நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு உங்கள் உள்ளம் முற்றிலும் பணிந்திருப்பதாக. பின்பு அரசரும் அவருடன் இருந்த இஸ்ரவேலர் அனைவரும் ஆண்டவர் முன்னிலையில் பலி செலுத்தினர். சாலமோன் ஆண்டவர் முன்னிலையில் 22,000 காளைகளையும் 1,20,000 ஆடுகளையும் நல்லுறவு பலியாக செலுத்தினார். இவ்வாறு செய்து அரசரும் இஸ்ரவேல் மக்களும் ஆண்டவரின் இல்லத்தை அர்ப்பணம் செய்தனர். ஆண்டவர் திருமுன் இருந்த வெண்கல பலிபீடம் எரிபலிகளையும் உணவு படையல்களையும் நல்லுறவு பலிகளின் கொழுப்பையும் கொள்ள மாட்டாமல் மிகச் சிறியதாயிருந்தது.
எனவே அரசர் ஆண்டவரது இல்லத்தின் முன்னேயுள்ள முற்றத்தின் நடுப்பகுதியை இந்த நாளன்று திருநிலைப்படுத்தி அங்கே எரிபலிகளையும் உணவு படையல்களையும் நல்லுறவு பலிகளின் கொழுப்பையும் படைத்தார். அந்த நாள்களில் சாலமோனும் இலேபோயாமாத்தின் எல்லையிலிருந்து எகிப்தின் ஓடை வரை உள்ள பகுதிகளிலிருந்து வந்த இஸ்ராயேல் சபையார் அனைவரும் அவரோடு சேர்ந்து ஆண்டவர் முன்னிலையில் விழா கொண்டாடினர். இந்த விழா 7 நாள்கள் கொண்டாடப்பட்டது. 8ஆம் நாளன்று அவர் மக்களை அனுப்பி வைத்தார். அவர்கள் அரசரை வாழ்த்தி, ஆண்டவர் தம் அடியார் தாவீதுக்கும் தம் மக்கள் இஸ்ரவேலருக்கும் செய்தருளிய எல்லா நன்மைகளையும் நினைத்து மகிழ்ச்சியோடும் உள்ளத்து ஓகையோடும் தம் இல்லங்களுக்கு திரும்பினார்கள். சபை உரையாளர். அதிகாரம் 3. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொல்லுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்தலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், தொள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எரிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடிச் சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன? மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அதனதன் காலத்தில் செம்மையாகச் செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். ஆயினும் கடவுள் தொடக்க முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. எனவே மனிதர் தாம் உயிரோடு இருக்கும்போது இன்பம் துய்த்து மகிழ்வதை விட சிறந்தது அவருக்கு வேறொன்றும் இல்லை என அறிந்து கொண்டேன். உண்டு குடித்து உழைப்பால் வரும் பயனை துய்க்கும் இன்பம் எல்லா மனிதருக்கும் கடவுள் அளித்த நன்கொடை. கடவுள் செய்யும் ஒவ்வொன்றும் எப்போதும் நிலைத்திருக்கும் என்பதை நான் அறிவேன். அதனோடு கூட்டுவதற்கோ அதனின்று குறைப்பதற்கோ எதுவும் இல்லை. தமக்கு மனிதர் அஞ்சி நடக்க வேண்டுமென்று கடவுள் எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். இப்போது நடப்பது ஏற்கனவே நடந்ததாகும். இனி நடக்கப் போவதும் ஏற்கனவே நடந்ததாகும். நடந்ததையே கடவுள் மீண்டும் மீண்டும் நடைபெறச் செய்கிறார். வேறொன்றையும் உலகில் கண்டேன். நேர்மையும் நீதியும் இருக்க வேண்டிய இடங்களில் அநீதியே காணப்படுகிறது. கடவுள் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் தீர்ப்பு வழங்கப் போகிறார். ஏனெனில் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு செயலுக்கும் அவற்றிற்குரிய காலத்தை அவர் குறித்திருக்கிறார் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். மனிதர் விலங்கை போன்றவர் என்பதை காட்டுவதற்காகவே கடவுள் அவருக்கு சோதனைகளை அனுப்புகிறார் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். மனிதருக்கு நேரிடுவதே விலங்குக்கும் நேரிடுகிறது. மனிதரும் அடிகிறார், விலங்கும் அடிகிறது. எல்லா உயிர்களுக்கும் இருப்பது ஒரு வகையான மூச்சே. விலங்கை விட மனிதர் மேலானவர் இல்லை. எல்லாம் வீணே. எல்லா உயிர்களும் இறுதியாகச் செல்லும் இடம் ஒன்றே. எல்லாம் மண்ணினின்றே தோன்றின, எல்லாம் மண்ணுக்கே மேலும். மனிதரின் உயிர் மூச்சு மேலே போகிறது என்றும் விலங்குகளின் உயிர் மூச்சு கீழே தரைக்குள் இறங்குகிறது என்றும் யாரால் சொல்ல இயலும்? ஒருவர் தம் வேலையை செய்வதில் இன்பம் காண்பதே அவருக்கு நல்லது என்று கண்டேன். ஏனெனில் அவ்வேலை அவருக்கென குறிக்கப்பட்டுள்ளது. அவர் இறந்த பின் நடப்பதை காண அவரை திரும்ப யாரும் கொண்டு வரப்போவதில்லை. சபை உரையாளர். அதிகாரம் 4.
பிறகு நான் இவ்வுலகில் நடக்கும் கொடுமைகளை எல்லாம் பார்த்தேன். இதோ மக்கள் ஒடுக்கப்பட்டு கண்ணீர் சிந்துகிறார்கள். அவர்களை தேற்றுவார் எவரும் இல்லை. அவர்களை ஒடுக்குவோர் கை ஓங்கி இருந்ததால் அவர்களை தேற்றுவார் எவரும் இல்லை. ஆகையால் இன்று உயிரோடு வாழ்கிறவர்களின் நிலைமையை விட ஏற்கனவே மாண்டு மறைந்து போனவர்களின் நிலைமையே மேலானது என்றேன். இவ்விரு சாராரின் நிலைமையை விட இன்னும் பிறவாதவர்களின் நிலைமையே சிறந்தது. ஏனெனில் அவர்கள் இவ்வுலகில் நடக்கும் கொடும் செயல்களை பார்க்கும் நிலையில் இல்லை. மனிதர் ஏன் இவ்வளவு பாடுபட்டு உழைக்கின்றனர் என்பதையும் கண்டறிந்தேன். இதற்கு காரணம் மனிதரிடையே காணப்படும் போட்டி மனப்பான்மையாகும். இது வீண் செயல். காற்றை பிடிக்க முயல்வதற்கோ அப்பாகும். தம் கைகளை கட்டிக்கொண்டு பட்டினி கிடந்து மடிகிறவர் மடையர் என்று சொல்லப்படுகிறது. காற்றை பிடிக்க முயல்வது போன்ற பயனற்ற உழைப்பு இரு கை நிறைய இருப்பதை விட மன அமைதி ஒரு கை அளவு இருப்பதே மேல். உலக வாழ்க்கையில் வேறொரு காரியமும் வீணென்று கண்டேன். ஒருவர் தனி மனிதராக வாழ்கிறார். அவருக்கு பிள்ளையும் இல்லை, உடன் பிறந்தாரும் இல்லை. என்றாலும் அவர் ஓயாது உழைக்கிறார். ஆனால் தமக்கிருக்கும் செல்வத்தால் ஒருபோதும் மன நிறைவு அடைவதும் இல்லை. தாம் இவ்வாறு உழைப்பதும் எவ்வகையான இன்பத்தையும் அனுபவியாமல் இருப்பதும் யாருக்காக என்று அவர் எண்ணி பார்ப்பதும் இல்லை. இது வீணானதும் வருந்தத்தக்கதுமான வாழ்க்கை அன்றோ? தனி மனிதராயிருப்பதை விட இருவராயிருப்பது மேல். ஏனெனில் அவர்கள் சேர்ந்து உழைப்பதால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும். ஒருவர் விழுந்தால் அடுத்தவர் அவரை தூக்கிவிடுவார். தனி மனிதராயிருப்பவர் விழுந்தால் அவரது நிலைமை வருந்தத்தக்கதாகும். ஏனெனில் அவரை தூக்கிவிட எவரும் இல்லை. குளிரை முன்னிட்டு இருவர் ஒன்றாய் படுத்து சூடு உண்டாக்கி கொள்ளலாம். தனி மனிதனுக்கு எப்படி சூடு உண்டாகும்? தனி மனிதரை வீழ்த்தக்கூடிய எதிரியை இருவரால் எதிர்த்து நிற்க முடியும். முப்புரி கயிறு அறுவது கடினம். வயது சென்ற அறிவுரை கேளாத முட்டாள் அரசரை விட விவேகமுள்ள ஏழை இளைஞனே மேலானவன். சிறையில் கைதியாயிருந்தவர் அரியணை ஏறியதும் உண்டு. அரசுரிமையுடன் பிறந்தவர் வறியவராவதும் உண்டு. ஆனால் இந்த உலகில் வாழும் மக்கள் அனைவரும் அந்த அரச பதவியை ஏற்ற இளைஞனின் சார்பில் இருந்ததை பார்த்தேன். அவன் ஆண்ட மக்களின் எண்ணிக்கைக்கு வரையறையே இல்லை. அவன் காலத்திற்கு பின் வந்த மக்களோ அவனில் மனநிறைவடையவில்லை. இதுவும் வீணே. காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும். சபை உரையாளர். அதிகாரம் 5. கடவுளின் கோவிலுக்கு செல்லும் போது விழிப்புடன் இரு. மதிகேடரை போல பலி செலுத்துவதை விட உள்ளே சென்று கேட்டறிவதே மேல். ஏனெனில் அவர்கள் தாங்கள் செய்த தீவினைகளை உணர்வதில்லை. கடவுள் முன்னிலையில் சிந்தித்து பாராமல் எதையும் பேசாதே. எண்ணி பாராமல் வாக்கு கொடுக்காதே. கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார், நீயோ மண்ணுலகில் இருக்கிறாய். எனவே மிகச் சில சொற்களே சொல். கவலை மிகுமானால் கனவுகள் வரும். சொல் மிகுமானால் மூடத்தனம் வெளியாகும். கடவுளுக்கு நீ ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தாதே. ஏனெனில் பொறுப்பின்றி நடப்போரிடம் அவர் விருப்பம் கொள்வதில்லை. என்ன வாக்கு கொடுத்தாயோ அதை தவறாமல் நிறைவேற்று. கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமற் போவதை விட வாக்கு கொடாமல் இருப்பதே மேல். வாய் தவறி பேசி பழிக்கு ஆளாகாதபடி பார்த்துக்கொள். தவறுதலாய் செய்துவிட்டேன் என்று வானதூதரிடம் சொல்லும்படி நடந்து கொள்ளாதே. உன் பேச்சின் பொருட்டு கடவுள் உன்மீது சினங்கொண்டு நீ செய்தவற்றை அழிக்கும்படி நடந்து கொள்வானேன்? கனவுகள் பல வரலாம், செயல்களும் சொற்களும் எத்தனையோ இருக்கலாம். நீயோ கடவுளுக்கு அஞ்சி நட. ஒரு மாநிலத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுவதையும் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்கப்படாதிருப்பதையும் நீ காண்பாயானால் வியப்படையாதே. ஏனெனில்
அலுவலர்களுக்கு மேல் அதிகாரிகள் உள்ளனர் என்றும் அவர்களுக்கும் மேலதிகாரிகள் உள்ளனர் என்றும் சொல்வார்கள். பொது நலம், நாட்டு தொண்டு என்ற சொற்களும் உன் காதில் விழும். பண ஆசை உள்ளவருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆவல் தீராது. செல்வத்தின் மேல் மிகுந்த ஆசை வைப்பவர் அதனால் பயனடையாமற் போகிறார். இதுவும் வீணே. சொத்து பெருகினால் அதை சுரண்டி தின்போரின் எண்ணிக்கையும் பெருகும். செல்வர்களுக்கு தங்கள் சொத்தை கண்ணால் பார்ப்பதை தவிர வேறு என்ன பயனுண்டு? வேலை செய்கிறவரிடம் போதுமான சாப்பாடு இருக்கலாம் அல்லது இல்லாதிருக்கலாம். ஆனால் அவருக்கு நல்ல தூக்கமாவது இருக்கும். செல்வரது செல்வப் பெருக்கே அவரை தூங்க விடாது. உலகில் ஒரு பெருந்தீங்கை நான் கண்டேன். ஒருவர் சேமிக்கும் செல்வம் அவருக்கு துன்பத்தையே விளைவிக்கும். ஒருவர் ஒரு நட்டம் தரும் தொழிலில் ஈடுபட்டு தம் செல்வத்தை இழக்கிறார். அவருக்கு ஒரு பிள்ளை உள்ளது. ஆனால் அப்பிள்ளைக்கு கொடுப்பதற்கோ ஒன்றுமில்லை. மனிதர் தாயின் வயிற்றிலிருந்து வெற்றுடம்போடு வருகின்றனர். வருவது போலவே இவ்வுலகை விட்டு போகின்றனர். அவர் தம் உழைப்பினால் ஈட்டும் பயன் எதையும் தம்மோடு எடுத்துச் செல்வதில்லை. இது கொடிய தீங்காகும். அவர் எப்படி வந்தாரோ அப்படியே மேலுகிறார். காற்றை பிடிக்க பாடுபடுகிறார். அவர் அடையும் பயன் என்ன? வாழ்நாள் முழுவதும் இருள், கவலை, பிணி, எரிச்சல், துன்பம். ஆகையால் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். தமக்கு கடவுள் வரையறுத்திருக்கும் குறுகிய வாழ்நாளில் மனிதர் உண்டு குடித்து உலகில் தம் உழைப்பின் பயனை துய்ப்பதே நலம். அதுவே தகுந்ததுமாகும். கடவுள் ஒருவருக்கு பெருஞ்செல்வமும் நல்வாழ்வும் கொடுத்து அவற்றை அவர் துய்த்து மகிழும் வாய்ப்பையும் அளிப்பாரானால் அவர் நன்றியோடு தம் உழைப்பின் பயனை நுகர்ந்து இன்புறலாம். அது அவருக்கு கடவுள் அருளும் நன்கொடை. தம் வாழ்நாள் குறுகியதாயிருப்பதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். ஏனெனில் கடவுள் அவர் உள்ளத்தை மகிழ்ச்சியோடு இருக்கச் செய்கிறார். திருப்பாடல் 6. ஆண்டவரே, என் மீது சினங்கொண்டு என்னை கண்டியாதேயும். என் மீது கடுஞ்சீற்றம் கொண்டு என்னை தண்டியாதேயும். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். ஏனெனில் நான் தளர்ந்து போனேன். ஆண்டவரே, என்னை குணமாக்கியருளும். ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின. என் உயிர் ஊசலாடுகின்றது. ஆண்டவரே, என் நிலை எத்தனை நாள்? ஆண்டவரே, திரும்பும். என் உயிரை காப்பாற்றும். உமது பேரன்பை முன்னிட்டு என்னை மீட்டருளும். இறந்த பின் உம்மை நினைப்பவர் எவரும் இல்லை. பாதாளத்தில் உம்மை போற்றுபவர் யார்? பெருமூச்சினால் இளைத்து போனேன். ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கின்றது. என் கட்டில் அழுகையால் நனைகின்றது. துயரத்தால் என் கண் வீங்கி போயிற்று. என் பகைவர் அனைவரின் காரணமாக அது மங்கி போயிற்று. தீங்கிழைப்போரே, நீங்கள் அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள். ஏனெனில் ஆண்டவர் என் அழுகுரலுக்கு செவிசாய்த்து விட்டார். ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அவர் என் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார். என் எதிரிகள் யாவரும் வெட்கி பெரிதும் கலங்கட்டும். அவர்கள் திடீரென நாணமுற்று திரும்பிச் செல்லட்டும். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. 150 நாட்கள் நாங்கள் பயணித்திருக்கிறோம் அம்மா. உங்களோட பயணித்திருக்கோம். உங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு எங்களுடைய கஷ்டங்களுக்கு மத்தியிலும் இந்த நாளினுடைய இந்த விவிலிய வாசிப்பு பகுதியை முடிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட பாதி வருடங்கள் கிட்ட நெருங்கி கொண்டிருக்கிறோம் அம்மா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அம்மா. நிறைய விஷயங்களை எங்களுக்கு கற்று தந்திருக்கீங்க. ஒரு விஷயங்களுக்கு தெளிவாக புரிகிறது. கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகி அவரை அன்பு செய்ய வேண்டும். அவர் அன்பு செய்கிறதுன்றது இடமோ வளமோ நாங்கள் வழி தவறாமல் நெறி பெறலாமல் அவருடைய கட்டளைகளை அவருடைய வார்த்தையை அன்பு செஞ்சு கடைப்பிடிச்சு அதன் வழியாக முழு மனதோடு அவர் அன்பு செய்யணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார்.
இது வரைக்கும் எங்களுக்கு இது புரிஞ்சிருக்குது அம்மா. இந்த வாழ்க்கையில் இருக்க மற்ற எல்லாமே வீணுன்றதை நாங்கள் இன்றைக்கி கற்றுக்கொண்டு இருக்கிறோம் சபை உரையாளர் வழியாக. இந்த உலகத்தின் விருப்பங்கள், ஆசைகள், பணம், பதவி, பெருமைகள், இன்பங்கள் எல்லாத்திலிருந்தும் விடுபட்டு எங்களுடைய ஆழமான அந்த தேடலை ஆண்டவரில் நிறைவு காண எங்களுக்கு ஞானத்தை தந்துடலும் அம்மா. அப்பா, இந்த ஒரு அருளை தாங்கண்டவரே. டாமினி நான் நிசி டே, நீங்கள் மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. உண்மை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான அந்த 3 கேள்விகளுக்கான பதிலை பார்த்தலாம். முதல் கேள்வி, எந்த மாதத்தில் சாலமன் அரசர் உடன்படிக்கையின் பேழையை கோயிலுக்குள்ளே கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்றைக்கி 1 அரசர்கள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்கள். சாலமன் அரசர் எல்லா மக்கள் கூட்டமைப்பு, எல்லா அந்த தலைவர்கள், அந்த குலங்களின் தலைவர்கள் எல்லாத்தையும் ஒன்றா கூட்டுறார். அதனால தான் நம்ம பார்க்குறோம், சபையை ஒன்றாக கூட்டி சபைக்கு அவர் உரையை வழங்குகிறார். சபை உரையாளர். எந்த மாதம் நடக்குது? 7ஆம் மாதம். அன்பார்ந்தவர்களே, அந்த 7 திரும்ப நமக்கு ஞாபகம் வருதா? 7 நாட்கள் அவர் விழா கொண்டாடி கோயில் அர்ப்பணிக்கிறார். ஒரு புதிய ஒரு படைப்பு உருவாகிறது. நம்ம அதை தான் பார்க்குறோம். பின்னாடி அதை 7 நாட்கள் கழித்து ஆண்டவருடைய பேஷனும் யோவான் நற்செய்தியாளர் அதனால தான் பாருங்கள் 7 நாட்கள் கொண்டு வருவார். 7ஆவது நாள்லேருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுவார். லாசர் உயிர் தெழுந்ததுக்கப்புறம் எருசலேமுக்குள்ள நுழைஞ்சதுலேருந்து 7 நாட்கள், அந்த கடைசி வாரம், அந்த ஹோலி வீக். 8ஆம் நாள் ஆண்டவர் உயிர் தெழுகிறார். அவருடைய இந்த உடலாகிய கோவிலை கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார் பலியாக. ஸோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த 7ஆம் மாதம் என்ன திருவிழா கொண்டாடுவாங்க? லேவியர் 23ஆம் அதிகாரம் 33-43 அதிகாரங்கள். அதுக்கப்புறம் எண்ணிக்கை 29ஆம் அதிகாரம் 12-38, இணைச்சட்டம் 16 13-17 வசனங்கள். இதெல்லாம் பார்த்தோன்னா ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்நாக்கிள்ஸ், அதாவது கூடார திருவிழா, அந்த அறுவடையின் திருவிழா. எவ்வளோ அழகாக பாருங்களேன். கூடார திருவிழா மோசே ஏற்படுத்தின அந்த கூடாரத்தை, அந்த திருவிழாவின் போது கூடாரங்களை அமைச்சிருக்க வேண்டிய அந்த திருவிழாவின் போது ஆண்டவருக்கு கட்டண அந்த கோவிலை அர்ப்பணிக்கிறார் சாலமன் அரசர். ஸோ அந்த ஒரு அழகான பொருத்தத்தையும் நம்ம இங்கே பார்க்கலாம். சரி, 2வது கேள்வி. இன்றைக்கி சபை உரையாளர் நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி பயன்படுத்தணும் கடவுள்கிட்ட ஜெபிக்கும் போது அப்படின்னு சொல்கிறாருன்னா, இன்றைக்கி 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பாருங்கள். கடவுள் முன்னிலையில் சிந்தித்து பாராமல் எதையும் பேசாதே. கடவுள் முன்னிலையில் சிந்தித்து பாராமல் எதையும் பேசாது. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடாத. யோசிச்சு ஆண்டவர் முன்னாடி பேசு. எண்ணி பாராமல் வாக்கு கொடுக்காதே. யோசிச்சு பக்கம் வாக்கு கொடுத்துறாத. கடவுள் விண்ணுலகில் இருக்கிறார், நீயோ மண்ணுலகில் இருக்கிறாய். எனவே மிக சில சொற்களையே சொல். இதான் நம்ம யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கேட்பதற்கு ரொம்ப ரொம்ப துணிவாக இருக்கணும், ஆனால் பேசுகிறது ரொம்ப பொறுமையாக தான் பேசணும், நிறைய கேட்கணும். பேசுகிறது ஒரு சில வார்த்தைகள் தான் பேசணும்னு சொல்கிறார். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்கள் ஆண்டவர் கூறுகிறார். வெற்றின வார்த்தைகளை குவிக்க வேணாம். உங்கள் தந்தைக்கு நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி என்ன வேணும்னு தெரியும், ஆனாலும் கேட்கணும். ஏன்? நம்ம தெரிஞ்சுக்கணும், நமக்கு அதோட அருமை புரிய வேண்டும். கடவுள் தான் கொடுத்தான்றது நமக்கு தெரியணும், அதற்காக ஜெபிக்கிறோம். ஸோ அதனால் வெற்று வார்த்தைகளை நம்ம அள்ளி வீசுறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. அதனால தான் நம்ம ஜெபமாலை ஜெபிக்கும் போது கூட ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் புரிஞ்சு ஜெபிக்க வேண்டும். இல்லைனா அது வெறும் ஒரு லிப் சர்வீஸ் ஆயிரும், வெறும் உதட்டளவில் நம்ம ஜெபிக்கிற மாதிரி ஆயிரும். சரி, 3வது கேள்வி. கனவுகள் எப்போ வரும்? அதே சபை உரையாளர் 5ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பாருங்கள். கவலைகள் மிகுமானால் கனவுகள் வரும். ஸோ கனவுகள் நம்மளுடைய மனசாட்சியில் ஆழமான எமோஷன்ஸ் ஸ்டர் ஆகும்போது அது வரும். ஒரு நிறைவில்லாத ஆசைகள் இருந்துச்சுன்னா அது கனவுல வெளியே வரும். அதே நேரத்தில் கனவுகள் இன்னொரு ஒரு மூலத்திலிருந்து வரும். எங்கே? அது கடவுளிடமிருந்து வரலாம். இப்படி ஜான் பாஸ்கோலாம் கனவுகளில் இருந்தால் ஆண்டவர் நிறைய நேரம் பேசியிருக்காரு. அடுத்து யாராவது ஒருத்தர் கன்ஃபெஷன் வரானா, அந்த பையன் என்ன பார்த்து சொல்ல போகிறான்னு ஆண்டவர் ஜான் பாஸ்கோவுக்கு கனவுல காமிச்சு கொடுத்துருவார். அடுத்த நாள் அந்த பையன் வரும்போது இவர் ஆட்டோமேட்டிக்காக நீ இந்த பாவம் தானே செஞ்ச, இது செஞ்ச, அப்போ செஞ்ச, இந்த டைமில் தெளிவாக சொல்லும்போது அந்த பையன் கேட்பான், எப்படி உங்களுக்கு தெரியும்? நேற்றே கடவுளுக்கு கனவுல காமிச்சு கொடுத்துட்டாருன்னு. ஸோ அப்படி கனவுகள் ஆண்டவர் பேசினார். இன்னொரு மூலத்திலிருந்து வரும். எங்கே? சாத்தானிடமிருந்து வரலாம்.
ஸோ கனவுகள் மூன்று ஒரு மூலங்கள்ல இருந்து வரலாம், ஆரிஜின் இருக்குது. ஒன்று நம்மளுடைய மனசாட்சி, நம்மளுடைய எமோஷன்ஸ்லேருந்து, கவலைகள்லேருந்து, சந்தோஷத்துலேருந்து, சில எதிர்பாராத நிகழ்வுகள்லேருந்து, தீராத ஆசைகள்லேருந்து வரலாம். இன்னொன்று கடவுள்லேருந்து வரலாம், மூன்றாவது சாத்தானிலிருந்து வரலாம். ஸோ இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எது எப்படி வருது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ரொம்ப கஷ்டம், நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும், அந்த பகுத்தறிய முடியும் ஆவிகளை. மேபி மெச்சூர் ஆகும்போது நம்ம ஜெபத்தில் அதை கடவுள் கண்டுபிடிக்கக்கூடிய அருளை கொடுப்பார். இன்றைக்கி 1 அரசர்கள் 8ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் பாருங்கள். இதனுள் ஆண்டவர் நம் மூதாதையரை எகிப்தியர் நாட்டிலிருந்து அழைத்து வந்தபோது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை வைக்க ஒரு தனி இடத்தை ஏற்பாடு செய்துள்ளேன் அப்படின்றார். அப்போ பாருங்களேன், அந்த உடன்படிக்கையின் பேழை, அந்த 10 கட்டளைகள் தான் ஆண்டவருடைய உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை வைக்கிறதுக்கு ஒரு தனி இடத்தை ஏற்பாடு செஞ்சுருக்காராம். அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையை வைப்பதற்கு ஒரு கோயில் ஆண்டவருக்கு கட்டியிருக்காராம் சாலமன் அரசர். அன்பார்ந்தவர்களே, புதிய உடன்படிக்கை எது? ஆண்டவர் இறுதி ராவணவன் சொல்லுகிறார், இது உங்களுக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் என் ரத்தம். புதிய உடன்படிக்கையினுடைய அடையாளம் ஆண்டவருடைய உடலும் ரத்தமும். அது எங்கே வைக்கிறதுக்கு ஒரு கோயில் கட்டப்பட்டுச்சு? தேவமாதான்ற அந்த ஒரு விண்ணகமும் மண்ணகமும் சந்தித்த கூடாரம் அது. ஸோ மாதா தான் அந்த முதல் கோவில், சாலமனுடைய கோவில். புதிய சாலமன் கட்டின கோவில் தேவமாதா. புதிய உடன்படிக்கையாகி ஆண்டவர் இயேசுவை மாதா தாங்கியிருந்தாங்க. அடுத்தது ஆண்டவர் இயேசுவின் உடலும் ஒரு கோவில் தான். அதுக்கப்புறம் நம்ம கத்தோலிக்க திருவை. அப்போ பாருங்களேன், எங்கே ஆண்டவருடைய உடலும் ரத்தமும் இருக்கும். ஏன்னா அதுதான் புதிய உடன்படிக்கை, அவ்வளவுதான், டாட். எங்கே புதிய உடன்படிக்கை இருக்குதோ அதுதான் ஆண்டவர் ஏற்படுத்தின திருச்சபை. அப்போ பாருங்கள், ஒவ்வொரு கத்தோலிக்க திருவையும் தான், நம்மளுடைய ஆலயங்கள் தான் உண்மையாலுமே கடவுளுடைய கோயிலாக கருதப்பட வேண்டும். பிரிந்து போன நம்மளுடைய சகோதரர்களுடைய கோவில்கள் கிடையாது. அது வெறும் ஜப கூடாரம், ஒரு ப்ரேயர் ஹால், அவ்வளோதான். ஆண்டவருடைய கோவில்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய கோவில் மட்டும்தான், வேறு வழியில். அதுதான் உண்மை. பழைய ஏற்பாட்டினுடைய பைபிளிலேருந்து இப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். எங்கெங்கெல்லாம் உடன்படிக்கை வைக்கப்படுகிறதோ, உடன்படிக்கையின் பேழை இருக்குதோ, புதிய உடன்படிக்கை நற்கருணை பெட்டகம், திவ்ய நற்கருணை பெட்டி நம்மளுடைய ஆலயத்தில் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு முறை நம்ம நற்கருணை பெறும்போதும் நம்மளும் புதிய சாலமோனின் கோயிலாக நாம் மாறுகிறோம். மாதாவினுடைய ஒரு பிரதியாக மாறுகிறோம் நம்மளும். ஏன்னா நமக்குள்ளேயே ஆண்டவர் இருக்கிறார். ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த நற்கருணை நமக்குள்ளே பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ளேயும் ஆண்டவருடைய மாட்சி இறங்கும். தூயாவினவர் அந்த உள்ள பாவம் நுழைய முடியாத அளவுக்கு அவர் நம்மை மூடிக்கொள்வார். பட் தினமும் திருப்பலிக்கு போக வேண்டும். அதற்காக 30வது வசனம் பாருங்கள். அடியானின் விண்ணப்பத்திற்கும் இவ்விடத்தை நோக்கி செய்கிற மக்கள் இஸ்ரவேலரின் வேண்டுதலுக்கும் செவி சாய்ப்பீராக. அந்த இடத்தை நோக்கி உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு அருள்வீராக. அன்பந்தவர்களை, இங்கே பார்த்தீங்களா, சாலமன் அரசர் கோயிலை கட்டிட்டார். ஆனால் அவருக்கு தெரியுது அவருடைய உறைவிடம் விண்ணகம் தான் அப்படின்னு சொல்லி, கடவுளுடைய உறைவிடம். அப்போ இவர் கட்டியிருக்க இந்த கோயில் வெறும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தாங்கக்கூடிய ஒரு அடையாளம், அவ்வளவுதான். அந்த உடன்படிக்கையின் பேழை ஒரு அடையாளம், அது கடவுள் கிடையாது. அதான் சாலமன் அரசர் பாருங்கள். இன்றைக்கி இந்த அரசர்கள் 8ஆம் அதிகாரத்தில் இந்த 30ஆம் வசனத்தில் பார்த்துட்டோம். 36, 39ஆம் வசனம், 43ஆம் வசனம், 49ஆம் வசனம் 5 முறை அவர் ரிப்பீட் பண்ணுறார். ஆண்டவரே, உம்முடைய உறைவிடமாகி விண்ணகத்திலிருந்து நாங்கள் இந்த கோயிலை நோக்கி நாங்கள் ஜெபிக்கும் போது, இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த விண்ணகத்தில் மண்ணகத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலினுடைய பலிபீடத்துக்கு முன்பாக இந்த கோயிலின் பக்கமாக திரும்பி எங்கள் கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் போது நீங்கள் உங்களோட உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு எங்களுக்கு அருளும். ஆனால் யோவான் நற்செய்தி கூறுகிறது, அந்த வார்த்தை மாமிசமானது, நம்மிடையே உறைவிடமானது, குடிக்கொண்டது. விண்ணகத்தில் இருக்க கடவுள், அங்கே தான் அவரோட உறைவிடம். சாலமன் கட்டின கோயிலில் கூட அவர் இறங்கலை, ஆனால் மாதாவுக்குள்ளே இறங்கினார். அந்த மாமிசம் அப்பமாக மாறி நற்கருணையில் நமக்குள்ளே வராரு. பாருங்கள், சாலமன் கட்டின அவ்வளோ பிரம்மாண்டமான கோயிலில் கூட ஆண்டவர் இறங்கலை. சாதாரண அந்த தாழ்ச்சி நிறைந்த
தூய்மை நிறைந்த நம்ம தேவ மாதாவுக்குள்ளே இறங்கினார். அதன் வழியாக அப்பத்துக்குள்ளே அவர் வந்தார். இன்றைக்கி நம்மக்குள்ளே ஒவ்வொரு நாளும் வரத்துக்கு ரெடியாக இருக்கார். நம்மளுடைய உடலுக்குள்ளே வரத்துக்கு ரெடியாக இருக்கார். இதை நம்ம யோசித்து பார்க்கவே பிரம்மாண்டம் இருப்பாங்க. அவ்வளோ பெரிய கோயிலில் ஆண்டவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அதெல்லாம் அவர் இறங்கி வரலையா. தாழ்ச்சியும் தூய்மையும் கீழ்ப்படிதலும் நற்பண்புகளும் அந்த அந்த ஒரு ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய அந்த அன்பு மாதா வச்சுருந்தாங்க பாருங்கள், இறக்கி கொண்டு வந்துருச்சு. அவருடைய உறைவிடமாகிய விண்ணகத்திலேருந்து இறக்கி கொண்டு வந்துருச்சு. சாலமனுக்கு தெரிஞ்சிச்சு நம்ம எவ்வளோ பெரிய கோயில் கட்டினாலும் ஆண்டவர்லாம் இறங்கி வரமாட்டார், அங்கேருந்து தான் கேட்டு பதில் சொல்லுவார். ஆனால் இங்கே மாதாவுக்குள்ளே இறங்கி வந்து நம்மிடையே குடிக்கொண்டார். எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லாக பாருங்களேன். அப்போது அதனால தான் நம்ம வந்து புனிதர்களை நோக்கி ஜெபிக்கிறோம், மாதாவை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஏன்னா இவங்கெல்லாம் விண்ணகத்தில் இருக்காங்க, அங்கேருந்து நம்மளுடைய ஜெபத்தை கேட்டருள்வாங்க. 54ஆம் வசனம் பாருங்கள். இவ்வாறு சாலமோன் வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி முழந்தாளிட்டு ஆண்டவரிடம் இந்த வேண்டுதலை விண்ணப்பத்தை எல்லாம் சொல்லி மன்றாடினார். வேண்டி முடித்த பின் ஆண்டவரது பலிபீடத்தின் முன் எழுந்து நின்றார். இது ஒரு அழகான பிக்சர் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. அவர் ஒரு அரசர், ஆனால் பலிபீடத்துக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறார். அதுக்கப்புறம் எந்திரிச்சு திரும்பி இஸ்ரேல் மக்களை திரும்பி ஆசீர்வதிக்கிறார். நமக்கு இதெல்லாம் தெரியுது, அழகாக குருக்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பண்ணிகிட்ருக்காரு. நம்ம கத்தோலிக் குருக்கள் இதை தான் பண்ணுறாங்க. புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கணும், லூக்கா நற்செய்தியில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க ஆண்டவர் முழங்கால் படியிட்டு கெத்செமனே தோட்டத்தில் தந்தையிடம் ஜெபிச்சார். அப்போஸ்தலர்கள் பணியில் அப்போஸ்தலர்கள் புனிதர்கள் எல்லாமே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாங்க. நம்மளுடைய பாஷனும் மாதா ஜெபமாலையின் ரகசியம் புத்தகத்தில் வெளிப்படுத்தியிருக்காங்க. புனித மான்ஃபோர்ட் கூறுகிறார், மாதாவுக்கு பிடிச்சதும் முழங்கால் படியிட்டு கைகளை விரித்து ஜெபிக்கிறது தான். ஸோ ஜெபத்துக்கு அதுதான் சரியான ஒரு பாஸ்டர், ஜெபமாலைக்கு அதுதான் சரியான ஒரு முறை. முழங்கால் படிட்டு ஒரு வேளை முட்டி வெளி இல்லை, உண்மையாலே ஏதாவது வயசாகிடுச்சு முடியல அப்படின்னா ஓகே, இல்லை நான் ரொம்ப ஆழமாக தியானிக்க போகிறோம் அப்படின்னா எப்போவாச்சும் ஒரு நாளில் ஒரு ஜெபமாலை அந்த மாதிரி உட்காந்து ஜெபிக்கலாம். அட்லீஸ்ட் 3 ஜெபமாலைகள் நம்ம முழங்கால் படிட்டு ஜெபிக்க முயற்சிக்கணும். அதுதான் நம்மளுடைய தாழ்ச்சி ஆண்டவர் முன்னாடி காட்டுறோம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். மாதாவுக்கும் புனிதர்களும் நம்ம காட்டக்கூடிய மரியாதையும் பயபக்தியும் நம்ம முழங்கால் படியும் போது நம்மளுடைய தாழ்ச்சி வெளிப்படுகிறது. கடவுள் முன்னாடி முழங்கால் படியிடுகிறவன் எந்த மனுஷன் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அதை நம்ம மறந்துடவே கூடாது. நம்மளை அவர் முன்னாடி நம்ம தாழ்த்திக்கிட்டோம்னா நம்மளை அவர் உயர்த்துவார். எல்லா பிரச்சனைகளும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நம் தலையை உயர்த்துவார். 57வது வசனத்தில் பாருங்கள், ஒவ்வொரு குருக்களும் இப்படி தான் பண்ணுறாங்க. ஒவ்வொரு திருப்பலியிலும் இன்றைக்கி சாலமன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு ப்ரீஸ்ட்லி ப்ரேயர் ப்ரே பண்ணுறாங்க. நம் கடவுளாக ஆண்டவர் நம் மூதாதையர்களோடு இருந்தது போல் நம்மோடும் இருப்பாராக, நம்மை கைவிடாமல் நம்மை விட்டு பிரியாமலும் இருப்பாராக. பாருங்களேன், இதை தான் குருக்கள் நமக்கு திருப்பலியில் எப்படி நமக்கு திருச்சி அழகாக சொல்லி கொடுத்துருக்கு பாருங்களேன். இந்த ஒன்று இருந்துச்சுன்னா உனக்கு ஞானம் தேவையில்லை, உனக்கு அறிவு தேவையில்லை, உன் கூட கடவுள் இருந்தால் போதும், இது எல்லாம் சேர்த்து உனக்கு வந்துடும். எவ்வளோ அழகாக நமக்கு திருச்சி போய் இதை ஜெபத்தில் நமக்கு திருப்பலியில் கொடுத்துருக்கு பாருங்கள். இங்கே சாலமன் பலியை நிறைவேற்றிட்டு இதை தான் சொல்கிறார், நம் மூதாதையர்களோடு இருந்த ஆண்டவர் உங்களோடும் நம்மோடும் இருப்பாராக. நம்ம இதை தான் சொல்கிறோம், ஆன்மாவோடும் இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. 65ஆம் வசனத்துலேருந்து 66ஆம் வசனம் பாருங்கள். அவர் அந்த கோயிலை வந்து 7 நாளில் டெடிகேட் பண்ணுற நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அழகான ஒரு விஷயம், அவர் ஒரு புதிய ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கியிருக்கார். ஒரு சின்ன காஸ்மாஸ், மைக்ரோ காஸ்மாஸ். சரி, இன்றைக்கி சபையுரையாளரில் 3ஆம் அதிகாரத்தில் பாருங்கள் அன்பானவர்களே, 1-8 வசனங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க அதை வந்து 4ஆம் நூற்றாண்டில் வந்த ஃபாதர் ஜான் கேசியன் அழகாக கூறுகிறார். எல்லாவற்றுக்கும் சரியான நேரம் உண்டு. நம்ம இப்போ உதாரணத்துக்கு புனித லோயலா என்ன செய்ய கூறுவார், ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, இன்றைக்கி நான் வந்து பைபிள் படிக்கணும்னு இருந்துச்சுன்னா இல்லை முதல்ல எக்ஸாமுக்கு தான் படிக்கணும், அதுக்கப்புறம் தான் இதுக்கு வரணும். ஸோ எல்லாத்துக்கும் கரெக்டாக நம்ம செய்கிறது சரியான விஷயமா இருக்கலாம், சரியான நேரத்தில் செய்கிறோமா. படிக்கணுன்ற நேரத்தில் ஃப்ரீயாக இருந்திருக்க டைமில் நம்ம சும்மா இருந்திருப்போம். ஆனால் எக்ஸாம் வரப்போ பாருங்கள், அந்த படிக்கிறதுலேருந்து பயத்துலேருந்து வெளியே வரதுக்கு, அந்த சோம்பேறித்தனத்துக்கு அதிலேருந்து தப்பி ஓடுவதற்கு நம்ம இதை தேடுவோம். பொய்யான ஒரு 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 போலி பக்தி, அதை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் புனித லோயலா என்ன சார் அந்த மாதிரி. ஸோ அதனால தான் இங்கே இந்த ஃபாதர் ஜான் கேஷியன் அழகாக கூறுகிறார். ஆனால் பாவம் செய்வதற்கு, நற்பண்புகளை கடைபிடிப்பதற்கு எந்த டைமும் கிடையாது. எந்த டைமில் பாவம் செஞ்சாலும் தப்பு தான். எந்த டைமில் நற்பண்புகள், நீதி, முன்மதி,
திடம், நிதானம், ஜஸ்டிஸ், ப்ரூடன்ஸ், ஃபார்ட்டிடியூட், டெம்பரன்ஸ், இந்த 4 கார்டினல் வர்ச்சுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதன்மையான இந்த நற்பண்புகளை எந்த நேரத்தில் வேணாலும் கடைபிடிக்கலாம். பாவத்தை எந்த நேரத்தில் பண்ணாலும் தப்பு தான். இது தவிர மற்ற விஷயங்களை செய்யும்போது அதுக்கான நேரம் உண்டு, ஆண்டவருடைய நேரத்தில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபாதர் ஜான் கேஷின் அழகாக கூறுகிறார். அதுக்கப்புறம் பாருங்கள், சபையுரையாளர் 3ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனங்களை பாருங்கள். எனவே மனிதர் தம் உயிரோடு இருக்கும்போது இன்பம் தோய்த்து மகிழ்வதை விட சிறந்தது அவருக்கு வேறொன்றும் இல்லை என அறிந்து கொண்டேன். உண்டு குடித்து உழைப்பினால் வரும் பயனை தோய்க்கும் இன்பம் எல்லா மனிதருக்கும் கடவுள் அளித்த நன்கொடை. ஸோ அவர் சொல்கிறது கரெக்டு மாதிரி தான் தெரியுது. ஆனால் உண்டு குடிப்பது மட்டும் இறையாட்சி கிடையாதுன்னு புனித பவுல் அழகாக கூறுகிறார். குடிக்கிறதும் சாப்பிட்றது மட்டும் கடவுளோட இறையாட்சி இல்லை, தட்ஸ் நாட் கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு ஆண்டவர் புனித பவுல் அழகாக கூறுகிறார். அப்படின்னா ஆண்டவர் கொடுத்துருக்காரு நல்ல விஷயங்கள் தான், ஆனால் நமக்குள்ளே அந்த விழுந்து போன இயல்பு இருக்குல்ல, அதனால் ஒரு ஒழுங்கினமற்ற உணர்வுகள் இருக்குது. ஸோ அதை முதல்ல ஒழுங்குக்கு கொண்டு வரணும். புனித பவுல் அதனால சொல்லுவார், எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு சுதந்திரம் உண்டு, ஆனால் எல்லாமே எனக்கு ஏற்றதாக மாறாது. ரோமையர்களுக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் அவர் அழகாக கூறுகிறார், எதற்கும் நான் அடிமையாக இருக்க மாட்டேன் அப்படின்றார். ஸோ ஐ ஹேவ் ஃப்ரீடம் டு ஆல் திங்ஸ் பட் எவ்ரிதிங் இஸ் நாட் குட் ஃபார் மீ அண்ட் ஐ வில் நாட் பி a slave to anything. நான் எதற்கும் நான் ஒரு அடிமையாக இருக்க மாட்டேன். ஸோ நம்ம அந்த ஒழுங்கினமற்ற பற்றுதலிருந்து வெளியே கிறிஸ்டியன் பர்ஃபெக்ஷன், அந்த கிறிஸ்தவர்களுடைய அந்த முழுமையான அந்த தூய்மையை அடைச்சி அந்த ஒரு நிலைக்கு அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த உழைப்பின் பயன்களை சரியான அளவில் அதை நம்ம என்ஜாய் பண்ணலாம். இல்லைனா அதை நம்மளுடைய தெய்வமாக மாற்றிக்கொள்வோம். புனித பவுல் அதனால பிலிப்பியரை சொல்கிறார், வயிறே அவர்களுடைய தெய்வம். சாப்பாடு இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை இந்த உலகத்தில். சாகிற வரைக்கும் அதை மட்டும் பண்ணிட்டு செத்துருவாங்க. அப்போ பாருங்கள், ஆண்டவரை எதுக்கு படைச்சாங்க? ஆண்டவரை தேடணும், அந்த ஹையர் குட்ஸ், அதுவும் நல்லது தான் சாப்பாடு, பட் அதை விட உயரிய நன்மைகள் உண்டு. தியாகம் பண்ணணும், மற்றவங்களை அன்பு செய்யணும், மற்றவங்களை உதவி செய்யணும், கடவுளை தெரிஞ்சுக்கணும், கடவுளை அன்பு செய்யணும், கடவுளை உதவி செய்யணும், கடவுளுடைய ஊழியத்தை செய்யணும். இதை பற்றிலாம் யோசிக்க மாட்டோம். அதனால தான் பாருங்களேன், நம்ம அந்த ஒழுங்கினமற்ற பற்றுதலை முதல்ல வெளியே வரணும், பர்கேஷன் நடக்கணும், தூய்மைப்படணும், சுத்திகரிப்பு பண்ணணும். அதனால ஆண்டவர் யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கிறார், உங்களுக்கு நிறைவான வாழ்வை கொடுக்கும் பொருட்டு நான் இந்த உலகிற்கு வந்தேன். அந்த உண்மையான ஜாய், அந்த பீஸ், அந்த அமைதி, அந்த சந்தோஷம் நம்ம அந்த தூய்மை சுத்திகரிப்பு நிலைக்குள்ளே வெளியே வந்தால் தான் கிடைக்கும். இல்லைன்னா நம்மளுடைய உணர்வுகளுக்கு, நம்மளுடைய அந்த உடலின் ஆசைகளுக்கு நம்ம அடிமைகளாக தான் இருப்போம். அதுக்கப்புறம் பாருங்கள் 19-20 வசனத்தில், விலங்கை விட மனிதர் மேலானவர் அல்ல. விலங்கும் சாகுது, மனுஷனும் சாகுறான், ரெண்டும் ஒன்று தான். எல்லாமே மண்ணுக்கு தான் வருது, மண்ணில் தான் வந்துச்சு, மண்ணுக்கே மீண்டும் போகும். அவர் தொடக்க நூலை கோட் பண்ணுறாரு, ஆண்டவர் கொடுத்த அந்த தண்டனையை. ஆனால் சாலமன் ஒன்று கவனிக்க மறந்துட்டார். தாவீதுக்கு அது தெரிஞ்சிச்சு, யோபுக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு சில சங்கீதத்தை திருப்பாடலை எழுதின ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சிச்சு. சாலமனுக்கு ஒன்று தெரியல, அவங்களுக்கு உயிர்த்தெழுதல்னு ஒன்று நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லி. சாலமன் அரசருக்கு அது புரியல. தாவீது எப்படி ஆண்டவர்கிட்ட நெருக்கமானால கண்டுபிடிச்சிட்டாரு, யோபு கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு உண்டு, நான் என்னுடைய மாமிசத்தில் அவரை நான் ஒரு நாள் பார்ப்பேன் அப்படின்றார். என் மாமிசம் அழிஞ்சுப்போம், ஆனால் நான் திரும்பி என் மாமிசத்தில் அவரை பார்ப்பேன். அப்படின்னா நான் அவர் டைரெக்டாக உயிர்த்தெழுதலை எப்படி நம்பியிருக்கார் பாருங்கள், அத்தனை வருடங்களுக்கு முன்பாக. அப்படின்னா எப்படி கடவுள் வெளிப்படுத்தியிருக்காரு, அவர் கடவுள் கூட நெருக்கமாக இருந்திருக்காரு. தாவீதுக்கும் அதனால தான் வெளிப்படுத்தியிருக்காரு. இந்த ஒரு லீப் ஆஃப் ஃபெய்த், இந்த விசுவாசத்தின் ஒரு 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 ஜம்ப்பு, அதை அவரால் எடுக்க முடியல. சாலமனால் அது புரியல. பின்னாடி பாருங்கள், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இறைவாக்கினர்கள் எசேக்கியேல், தானியேல், இதன் வழியாக தான் ஆண்டவர் பேசுகிறார், இந்த உயிர்த்தெழுதலை தெளிவாக கொடுக்குறார். ஸோ இங்கே இந்த கொஹெலத், இந்த சபை உரையாளருக்கு சூரியனுக்கு கீழே இருக்கிறத தவிர வேறு எதுவுமே அவருக்கு தெரியல. அதனால தான் சொல்லுவாங்க, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அக்னாஸ்டிசம். நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது, எதுவுமே கண்டுக்க முடியாது, நமக்கு செத்ததுக்கப்புறம் இறப்புக்கப்புறம் வாழ்க்கையே இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் அவர் பேசுகிறார். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு அழகான ஒரு பயிற்சி, ஆன்மீக பயிற்சி. கடவுளை எடுத்துட்டோன்னா, சபையுரையாளருக்கு கடவுள் இருக்கிறாரு, ஆனால் கடவுளால் எல்லாம் முடியும்.
அவரால் நம்மளை உயிர்த்தெழ வைக்க முடியுன்ற அந்த கடவுளுடைய வல்லமையை சரியாக புரிஞ்சிக்கல, கடவுள் கூட நெருக்கமாக இல்லை, நிலை வாழ்வு உயிர்த்தெழுதலை பற்றி இல்லாதவர்கள் இப்போவும் கூட இந்த உலகத்தில் இப்படி தான் சபை உரையாளர் பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாங்க. நம்ம வாழ்க்கை ரொம்ப குறுக்கியதுப்பா, நம்ம உண்டு குடித்து மகிழணும், எவ்வளோ ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான் லைஃப் அப்படின்றாங்க. இல்லை, அது லைஃப் கிடையாது. ஒருத்தர் இந்த உலகத்தில் இறப்பை வென்று நமக்கு முன்னாடி காமிச்சிருக்காரு. அதை இந்த அப்போஸ்தலர்கள் உயிரை கொடுத்து கொடுக்குற அளவுக்கு அவங்க அந்த ஒரு நற்செய்தி, குட் நியூஸ் இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படின்னா தெர் இஸ் ரெசரக்ஷன். அப்படின்னா இனி நான் என் வாழ்க்கையை பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்கணும். ஸோ பாருங்களேன், அப்போ இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா அநியாயங்கள், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சில அந்த சூழல் பருவநிலை மாற்றங்கள், ஒரு இயற்கை பேரிடர்கள், அநியாயமான விபத்துகள், குழந்தைகள் இறந்து போகிறது, இது எல்லாத்தையும் பார்க்கும்போது மனுஷ வாழ்வினுடைய இந்த விரக்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ ஜீசஸை யோசிச்சு பார்ப்போமே, ஆண்டவரை. ஆனால் அவர் வந்தார்ல, இதுக்குள்ளே அவரும் இறங்கி வந்தார்ல, அவர் இதுக்குள்ளே பங்கெடுத்தார்ல, அந்த பாடுகளுக்குள்ளே அவர் வெற்றிகரமாக உயிர் தெழுந்தார்ல. அப்போ நானும் அவரை போலவே என்னுடைய துன்பங்களுக்குள்ளே பங்கெடுத்து இது எல்லாத்தையும் தாண்டி வருவேன். இது எல்லாத்துக்கும் மத்தியிலும் ஒரு உயிர் தெழுதல் உண்டு. என்னை ஆண்டவர் அன்பு செய்கிறார், அதனால தான் அவர் இறங்கி வந்தார். ஸோ எல்லாத்தையும் அந்த நற்செய்தியினுடைய உயிர்த்தெழுதல் உண்டு அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தில், அந்த ஒரு பார்வையில் பார்த்தோன்னா தெர் இஸ் ஹோப், எதிர்நோக்கு உண்டு, மகிழ்ச்சி உண்டு. அப்படி இல்லைன்னா இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பெரும்பாலானவர் அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்காங்க, சபையுரையாளருடைய ரூட்டில். என்ன இருந்து என்ன பயன், இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோம், வேலை செய்வோம், சேர்த்து வைப்போம், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இந்த உலகத்தில். நோ, அவங்களுக்கு இந்த உலகத்துக்கு அப்புறம் வேறு எதுவுமே தெரியாது. சூரியனுக்கு கீழே இருக்கிறது தான் தெரியும், அதை தாண்டின விஷயங்களே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் அவன் பிடிச்சி தான் அவங்க செஞ்சுட்டு போவாங்க. அதுதான் நம்ம நீதி தலைவர்களின் காலத்தில் பார்த்தோம். அவர்கள் கண்களுக்கு ஏற்புடையதை சரின்னு பட்டு அவங்க செஞ்சிகிட்டு இருந்தாங்க. இப்போவும் அப்படி தான் செஞ்சிட்ருக்காங்க. சபை உரையாளரினுடைய வழியில் சென்றால் இப்படி தான். ஆண்டவருடைய நற்செய்தியின் ஒளி படாமல் இருந்துச்சு, அதை நம்பாமல் இருந்தாங்கன்னா அவங்கவுங்க படிப்பாங்க, சாப்பிடுவாங்க, வேலை செய்வாங்க, தின்னுவாங்க, குடிப்பாங்க, அவ்வளவுதான். அதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி எவ்வளோ பெரிய ஒரு அழகான ஒரு அர்த்தம் உண்டு வாழ்க்கைக்குன்னு அவங்களுக்கு தெரியல. 21ஆம் வசனத்தில் பாருங்கள், மனிதரின் உயிர் மூச்சு மேலே போகிறது என்றும் விலங்குகளின் உயிர் மூச்சு கீழே தரைக்குள் இறங்குகின்றது என்றும் யாரால் சொல்ல முடியும்? சொல்ல முடியும், புதிய ஏற்பாடால் சொல்ல முடியும். சபையுரையாளர் கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் புதிய ஏற்பாடில் இருக்குது. அப்போஸ்தலர்கள் அந்த கலிலியாவில் அவங்க பார்த்து கொண்டிருந்தபோது ஆண்டவர் மேலே விண்ணேறி சென்றார். மேகங்க அவர் தூக்கி கொண்டு போனது, அவர் அப்படியே மறைந்து விட்டார். மனிதரோட மூச்சு மேலே போகும்னு யாரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும், புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நம்மளால் சொல்ல முடியும். அப்போஸ்தலர்கள் பார்த்தார்கள். அதனால பொழுது அகஸ்தினார் கூறுகிறார், இந்த இந்த ஒரு லாங்கிங் இருக்குது பாருங்கள், மேலே போகணும்னு யாரால் சொல்ல முடியும்? இந்த ஒரு விரக்தி, வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாருமே சாக தான் போகிறோம். இந்த விரக்திக்கான பதில் ஜீசஸ். அதனால தான் அன்பந்தர்களே, இறையில் அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஒருத்தருக்கு நற்செய்தி, அதாவது கடவுள் மனுஷனானார், நம்மளை அன்பு செஞ்சதுனால அவரே இறங்கி வந்தார். நம்ம மனுஷ உயிரை விலங்குகள் போல் இல்லை. கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வியும் அதான் கூறுது, அனிமலுடைய சோலும் நம்மளுடைய ஆன்மாவும் ஒன்று கிடையாது. நம்ம கடவுளின் உருவிலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கோம். ஆனால் விலங்குகள் அப்படி கிடையாது. ஆண்டவர் நம்மளை எவ்வளோ நேசிச்சார்னா, இந்த உலகத்துக்கு அவர் மனித உருவெடுத்து நம்ம மீட்டு அவரே பாடுகள் படுற அளவுக்கு அவர் வந்திருக்காரு. அதேமாதிரி அவர் இறக்கலை, அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் உயிரோடு எழும்பினார், உயிர்த்தெழுதல் ஒன்றுன்னு காமிச்சார், நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கார். இந்த ஒளி, இதுதான் நற்செய்தி, அவ்வளோதான். இந்த நற்செய்தியின் ஒளி இல்லாமல் இருந்தால் எவ்வளோ முக்கியன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு இப்படி அகஸ்தினார் கூறுகிறார் சபையுரையாளரின் வழியாக. அதனால் இந்த சபையுரையாளர் படிக்கும்போது நமக்கு தெரிஞ்சுக்கணும் நற்செய்தியோட முக்கியத்துவம் என்ன. நற்செய்தி இல்லாத பிற மதத்தினர்கள் இப்படி தான் பேசுவாங்க சபையுரையாளர் போல். சரி, இன்றைக்கி 22ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒருவர் தம் வேலையை செய்வதில் இன்பம் காண்பதே அவருக்கு நல்லது என்று கண்டேன், ஏனெனில் அவ்வேலையே அவருக்கு என குறிக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து நீ பிறந்தது எதுக்கு? இந்த வேலையை செய்கிறதுக்கு, அவ்வளோதான். உனக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், இந்த வேலையை செஞ்சுட்டும் நீ வாழ்ந்து செத்துட்டு போயிடணும், அவ்வளவுதான் அப்படின்றாரு. பாருங்கள், நற்செய்தியின் ஒளி இல்லாமல். அவர் இறந்த பின் நடப்பதை காண அவரை திரும்ப யாரும் கொண்டு வரப்போவதில்லை. அவர் செத்துட்டா அவ்வளோதான் முடிஞ்சு, அவரை திரும்ப எந்திரிச்சு கொண்டு வரத்துக்கு யாரும் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொல்ல வர்றார்.
இந்த ஒரு கலாச்சாரத்தில் தான் வாழ்ந்துருக்கோம், இந்த ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அன்பார்ந்தவர்களே. எல்லாரும் அவங்க வேலையை பார்க்குறாங்க. இருக்கிற வரைக்கும் பணத்தை சேர்த்துக்கணும், நம்மளே செல்வாக்கு சேர்த்து வச்சுக்கணும், பணம் நம்மளை காப்பாற்றும், அது நமக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யும். நமக்கு செத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன தெரிய போகுது? இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணணும். நம்மளோட டைம், நம்மளுடைய எல்லா ஆற்றல், நம்மளுடைய நேரம் எல்லாத்தையும் இந்த அழிந்து போகும் இந்த உலகத்திற்காக மட்டும் நம்ம செலவு செய்ய போகிறோம். நம்ம டைமை ஜெபத்திலேயோ இல்லை திருப்பலிக்கோ பைபிளையோ கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்களுக்கு உயிர்த்தெழுதலை பற்றி தெரியாது. இறந்ததுக்கப்புறம் ஒன்றும் இல்லை நினச்சிட்ருக்காங்க. பாருங்களேன், ஒரு கிறிஸ்துவ ஒளி படலைன்னா என்ன நடக்குது பாருங்களேன். திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 17 மற்றும் 19 வசனம் கூறுகிறது. இறந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகிறத பற்றி உங்களுக்கு சொல்ல இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சபை உரையாளர். திருவெளிப்பாடு சொல்லுது, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு நடக்க போகிறத சொல்கிறேன், எழுது அப்படின்றார். நடக்க போவதை சொல்வதற்கு யாரா? ஆண்டவர் உண்டு. திருவெளிப்பாடு பதில் சொல்லுது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் கூறுகிறது, எந்த கண்களும் பார்க்காததை கடவுள் நமக்கு ஆவியின் வழியாக வெளிப்படுத்தியுள்ளார். காட் ஸ்பிரிட் நமக்கு ரிவீல் பண்ணியிருக்கு அப்படின்றார். நடக்க போகிறத சொல்லணுமா, ஆவியினவர் வெளிப்படுத்துவார். ஸோ நம்மளுடைய பணத்துலேயும் இன்பத்துலேயும் பதவியிலையும் பெருமைகளிலும் தான் நமக்கு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் அவங்களுடைய நிறைவை காண முயற்சி செஞ்சுட்ருக்கோங்க. மீட்படையவே முடியாது. அதுக்கு மேலே அவங்களால சூரியனுக்கு மேலே இருக்கிறது எதை பற்றியும் யோசிக்கவே முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரே பதில், நாசரேத்து இயேசு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்ம படுற கஷ்டம் இதுக்கெல்லாம் என்ன பதில்? சிலுவையில் அறையப்பட்ட மெசியா, அவர் தான் உனக்கு பதில். நமக்கு அவர் தான் பதில். சரி, நீங்கள் 4ஆம் அதிகாரம் சபை உரையாளர் பாருங்கள். 1ஆம் வசனத்தில், பிறகு நான் இவ்வுலகில் நடக்கும் கொடுமைகளை எல்லாம் பார்த்தேன். இதோ மக்கள் ஒடுக்கப்பட்டு கண்ணீர் சிந்துகிறார்கள், அவர்களை தேற்றுவதற்கு எவரும் இல்லை. யாருமே இல்லையா? இதோ புதிய உடன்படிக்கையில் நான் சொல்கிறேன் கேளுங்க. யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நீங்கள் அழுவீர்கள், ஆனால் உங்களுடைய அழுகை சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் இயேசு. அழுது புலம்புகிறவர்களே நீங்கள் பேறு பெற்றோர், நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் அப்படின்றார். ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறார் சபையுரையாளர். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை நீங்கள் சிரித்து மகிழ்வீங்க. நம்மளை தேற்றுவதற்கு யாருமே இல்லைன்னு சொல்கிறார் சபையுரையாளர். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தந்தையிடம் போனதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு தேற்றரவாளரை நான் உங்களுக்கு அனுப்புவேன்றாரு ஆவியானவர். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, இந்த சூழல் நம்ம துன்புறுகின்ற இந்த துன்பங்கள் எல்லாம் நமக்கு வரக்கூடிய மாட்சியை கம்பேர் பண்ணும்போது ஒன்றுமே இல்லைன்றார். எவ்வளோ எதிர்நோக்கு கொடுக்குது பாருங்கள். புதிய உடன்படிக்கை, ஆண்டவருடைய ஒளி கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் எப்படி வாழ்க்கையை பார்க்குறோம் பாருங்கள். கஷ்டங்கள் துன்பங்களை பார்க்குற விதமே வேறையாக இருக்குது. கிறிஸ்துவின் ஒளி இல்லைன்னா நம்ம பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்குது. சபையுரையாளர் போல் இருக்குது. 2 மற்றும் 3 வசனங்கள் பாருங்கள். இதுக்கு எதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும்? செத்து போகலாம். சாகிறதோட பெஸ்ட்டு பாருங்கள், பிறக்காமலே இருந்துடலாம் அப்படின்றார். புனித பவுல் கூறுகிறார், நான் இறந்தாலும் அது கிறிஸ்துவுக்காகவே, நான் உயிரோடு இருந்தாலும் அது அவருக்கே ஆதாயம், நான் கிறிஸ்துவோடு தான் இருக்க போகிறேன். அவர் சொல்லார், நான் மற்றவங்களுக்கு உதவியாக இருப்பேன் உயிரோடு இருந்தேன்னா, இறந்துட்டேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் கிறிஸ்து கூட போய் இருக்க போகிறேன். பிலிப்பியரில் இப்படி தான் அவர் பேசுகிறாரு. அதனால் எனக்கு உயிரோடு இருந்தாலும் நான் கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்கேன், நான் இறந்தாலும் கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்கேன். சாலமனை போல் அவர் வருத்தப்படலை புனித பவுல், ஏன்னா அவர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறார். ஹீ இஸ் இன் கிரைஸ்ட். டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்களேன். எனக்கு இனிமேல் சாவை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு வாழ்க்கை நடக்கிற துன்பங்களை பற்றி பிரச்சனை இல்லை, ஏன்னா நான் கிறிஸ்துவிலாக மகிழ்ந்துட்டுருக்கேன். அந்த அன்பு என்னை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கு, அது என்னை தேற்றி கொண்டிருக்குது. தேற்றுவதற்கு யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்களே, தேற்றுவதற்கு ஆவியானவர் இருக்கிறார், கடவுளை என் கூட இருக்கார். 7 மற்றும் 8ஆம் வசனம் பாருங்கள். அவர் யாரை பற்றி இங்கே பேசுகிறாருன்னா, திருமணம் செய்யாமல் தனிமையாக இருக்கிறாங்க பாருங்கள், அவங்கள பற்றி பேசுகிறார். தமக்கு இருக்கும் செல்வத்தால் ஒருபோதும் மனநிறைவு அடைவதும் இல்லை. அவங்க இவ்வாறு உழைப்பதினால் எவ்வகையான இன்பத்தையும் அனுபவிக்கிறதில்லை. அப்படி இருந்தும் யாருக்காக என்று அவர் எண்ணி பார்ப்பதும் இல்லை. நான் அப்போ யாருக்காக இப்படி உழைச்சிருக்கேன்? நானே தனி மரமாக இருக்கிறேன், நான் தனி ஒரு ஆளாக இருக்கிறேன், எதுக்காக நான் உழைக்கணும்? ஏன்னா எந்த ஒரு பர்பஸும் இல்லை பாருங்களேன். புனித பவுல் கூறுகிறார், நீங்கள் எல்லாரும் என்னை போல் திருமணம் செய்யாமல் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன்.
ஏன்னா திருமணம் செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் கணவன் மனைவிக்காக எல்லாத்தையும் செஞ்சுருக்கீங்க, மனைவி கணவனுக்காக செஞ்சுருக்கீங்க. கடவுளுக்கு உங்களுக்கு டைம் கொடுக்க டைம் இல்லை, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எந்த ஒரு நேரமும் இல்லை, நீங்கள் பிஸியாக இருக்கிறீங்க. பட் அதுக்கு நடுவுலேயும் புனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க. பட் இருந்தாலும் அவர் சொல்கிறார் பாருங்க, என்னை போலவே திருமணம் செய்வேன். ஏன்னா பவுலுக்கு ஒரு 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 அர்த்தம் கிடச்சிருச்சு. நான் இப்படி கல்யாணம் பண்ணாமல் நான் உழைக்கிறது, பாடுபட்டு வருந்துறது, இங்கே சபையுரையாளர் சொல்கிறது போல் எந்த ஒரு காரணத்துக்காகவும் இல்லாமலாம் இல்லை. நான் செய்கிறதெல்லாம் ஆண்டவருக்காக செய்கிறேன், எனக்காக உயிரை விட்ட கிறிஸ்துக்காக செய்கிறேன். எனக்கு அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, எனக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஆண்டவர் இயேசு உயிர் தெளவில்லை என்றால் நாங்கள் பிரசங்கம் செய்வது வீண், எல்லாமே பொய், எங்களுடைய ஊழியம் எல்லாம் வேஸ்ட்டு, இவ்வளோ பாடுபட்டு இருக்கிறது எல்லாம் வேஸ்ட்டு. அவர் உயிர் தெழுந்தார் என்றால் இது எல்லாமே வேறு லெவலு. எவ்வளோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லாமே அந்த உயிர் தெழுதலில் அடங்கியிருக்கு. இந்த உலகம், இந்த வாழ்க்கை மட்டும்தானா நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு இருப்போம். இப்போவும் கூட நம்மளால் ஜெபிக்க முடியல, டைம் கொடுக்க முடியல, நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியல, மன கஷ்டமாக இருக்குன்னா ஏன்னா ஏதோ இந்த உலக விஷயத்தை நம்ம மெயினாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் துறக்க வேண்டும், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அதை துறந்தால் தான் ஆண்டவர்கிட்ட நெருங்க முடியும். ஸோ இது வெறும் ஃபுல் டைமாக ஆண்டவருடைய ஊழியத்தை அறிவிக்கப்பட வந்த குருக்கள் கன்னியர்களுக்கு மட்டும் இல்லை, திருமணம் ஆனவர்கள் எல்லாருக்குமே கூட அவர் சொல்லுவாங்க, நீ எதை செய்தாலும், கொலோசியர் 3 23 24 வசனங்கள், வாட் எவர் யூ டூ இட் ஃபார் த லார்ட். நீங்கள் பாத்திரம் கழுவினாலும் சமைச்சாலும் அதை கடவுளுக்காக செய்யுங்க. உங்கள் பிள்ளைங்களை வளர்க்குறீங்களா, அதை கடவுளுக்காக செய்யுங்க. ஒவ்வொரு மூச்சு காத்தும் ஒவ்வொரு நொடியும் ஆண்டவரே கஷ்டமாக இருக்கப்பா, ஆனாலும் இதை உங்களுக்காக பண்ணுறேன், அம்மா இதை உங்களுக்காக பண்ணுறேன், அம்மா மாதா கிட்டே ஒப்பு கொடுக்கலாம். ஸோ எல்லாவற்றையும் மாதாவுக்காக, மாதாவுக்குள்ள, மாதா வழியாக, மாதாவோட, இன் கிரைஸ்ட், வித் கிரைஸ்ட், த்ரூ கிரைஸ்ட், ஃபார் கிரைஸ்ட், மாதாவுக்காக, கடவுளுக்காக, ஆண்டவர் இயேசுக்காக செய்ய ஆரம்பித்தோன்னா அதில் ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்னா அவர் எனக்காக இருக்கார், நான் அவருக்காக பண்ணுறது வீணே ஆகாது. செத்ததுக்கப்புறம் அது முன்னாடி நிற்கும். இறுதி நாளின் போது என்னுடைய சின்ன சின்ன கஷ்டங்களை நான் பரிகாரமாக ஒப்பு கொடுக்கறது இறுதி நாளின் போது நிற்கும். என்னுடைய உயிர்த்தெழுதலின் போது, என்னுடைய ஆன்மா ஆண்டவர் முன்னாடி நிற்கும் போது, என்னோடய தனிப்பட்ட தீர்ப்பின் போதும் சரி, பொது தீர்ப்பின் போதும் சரி. சரி, 9-12 வசனங்களை பாருங்கள். தனி மனிதராய் இருப்பதை விட இருவராய் இருப்பதே மேல். அதான் பாருங்களேன், அவருக்கு அந்த தாவீதை விட்டோன்னா அவர் பாட்டுக்கு தனியாக ஒரு காட்டில் இருந்தாலும் சரி, ஒரு மலையில் இருந்தாலும் சரி, அவர் பாட்டுக்கு ஆண்டவரை துதிச்சிக்கிட்டு சந்தோஷமாக இருப்பார். கடவுளோடு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குருக்கள் எடுத்துக்கோமே, குருக்களுக்கு மனைவி கிடையாதுன்னு நினைக்கிறோம், குடும்பம் கிடையாதுன்னு. இல்லை, அவங்களுக்கு மனைவி திருச்சபை, அவங்களுக்கு குடும்பங்கள் உண்டு, பிள்ளைகள் உண்டு. நம்ம எல்லாருமே ஆன்மீக பிள்ளைகள், அவர் ஆன்மீக தந்தை, அதனால தான் ஃபாதர்னு கூப்பிட்றோம். சிஸ்டர்ஸ்க்கு, கன்னியர்களுக்கு அவங்களுக்கு ஒரு கணவன் உண்டு, அதுதான் ஆண்டவர் இயேசு மணவாளன். அவங்களுக்கும் பிள்ளைகள் உண்டு, நம்ம எல்லாருமே மாதாவை போல். அதனால தான் பாருங்கள், லோயலா என்ன செய்யார், அவர் திருப்பயணம் மேற்கொள்ளும் போது கூட, உங்களுக்கு இத்தாலியன் மொழி தெரியாது, ரோமுக்கு போகிறீங்க, யாரையாவது கூட்டிகிட்டு போங்கன்னா, இல்லை லோயலா என்ன செய்ய சொல்கிறார், நான் தனியாக தான் போவேன், இல்லைனா நான் அவரை நம்பி போவேன், அந்த வரக்கூடியவரை நம்புவேன். நான் தனியாக போனேன்னா கடவுளை சார்ந்து போவேன். ஸோ தனிமரமாக இருப்பதை விட இருவராக இருப்பது நல்லதெல்லாம் ஒரு சில பேருக்கு தான். அழைப்பு இருக்கிறவர்களுக்கு புனித பவுலை போல், அப்போஸ்தலர்களை போல் எல்லாத்தையும் விட்டுட்டு வருவாங்க. ஏன்னா he is worth it. ஆண்டவர் இயேசுக்காக இவ்வளோத்தையும் விட்டுட்டு வர்றது தகுமானது. 5ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் பாருங்கள், மதிகேடரை போல பலி செலுத்துவதை விட உள்ளே சென்று கேட்டறிவதே மேல், எனில் அவர்கள் தாங்கள் செய்த தீவினைகளை உணர்வதில்லை. யார்? மதிகேடர்கள். இதுதான் சாமுவேல் புத்தகத்தில் நம்ம வாசித்தோம். சவுல்கிட்ட நீ பலியை செலுத்துறதை விட கீழ்ப்படிதல் தான் வேணும்னு சாமுவேல் இறைவாக்கினர் சொல்கிறார். தாவீதரசர் திருப்பாடல் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். பலி செலுத்துவதை விட திறந்த காதுகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கேட்டறிவதே மேல். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், பலியை செலுத்துவதை விட இரக்கத்தையே நாடுகிறேன். அதுதான் இறைவாக்கினர்களும் சொல்கிறாங்க. ஆண்டவர் இயேசு அதை கோட் பண்ணுறார், மேற்கோள் காட்டுகிறார். ஸோ நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னாக்க கடவுள் திருவிழப்படி நடக்கணும். அப்போது ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு, நான் அவருடைய விருப்பத்தை நான் கேட்டு செய்ய போகிறேன். என் வாழ்க்கையை டோட்டலாக நான் திருப்பிக்க போகிறேன், ஒரு சாவான பாவத்தை கூட நான் செய்ய மாட்டேன். அப்போது நம்ம செய்யக்கூடிய அதுக்காக எனக்கு அருள் வேணும். என்னால் நான் பலவீனமாக இருக்கேன், நான் திரும்ப விழுங்குறேன்.
எனக்கு பலன் வேணும், அதுக்காக நான் திருப்பலி போகிறேன், அதுக்காக ஜெபமாலை ஜெபிக்கிறேன், அதுக்காக இறைவார்த்தை வாசிக்கிறேன். இப்போது நம்மளுடைய பலி சரியான பலி இல்லைன்னா அது சவுலின் பலியாக மாறிவிடும். இல்லைன்னா நம்ம காற்றுக்கு பின்னாடி காற்றை தேடி ஓடுகிறது போல் அதற்கு ஒப்பாகும். எல்லாமே வீண், முற்றிலும் வீண் தான். 10ஆம் வசனத்தில் சொல்கிறார் பாருங்க கரெக்டாக, பண ஆசை உள்ளவர்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆவல் தீராது. செல்வத்தின் மீது மிகுந்த ஆசை வைப்பவர் அதனால் பயனடையாமல் போகிறார். இதுவும் மீன். இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் 2 தலைவர்களுக்கு ஊழியம் பண்ண முடியாது. ஒன்று கடவுளுக்கு ஊழியம் பண்ணணும், இல்லை செல்வத்துக்கு ஊழியம் பண்ணணும். அப்புறம் பணம் சேர்க்க வேணாம், எதுவுமே செய்ய வேணாம்னு சொல்ல. அதில் உங்கள் நம்பிக்கை வைக்காதீங்க. உங்கள் மனசு அதில் இருக்கக்கூடாது. அது இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக சேர்த்து அதை வச்சிடணும். புனித லோயலா என்ன செய்யலாம், அடிக்கடி அவரோட கடிதத்தில் சொல்லுகிறார், உங்களுடைய கைகள் கரைப்படவே கூடாதுன்றார். பணத்தினால பார்த்துக்க சொல்லி அவருடைய சபையினுடைய கூட இருக்கக்கூடிய அருள் சகோதரர்களுக்கும் குருக்களுக்கும் அவர் கூறுகிறார் அறிவுரை. 15ஆம் வசனத்தை பாருங்கள், மனிதர் தாயின் வயிற்றிலிருந்து வெறும் உடம்போடு தான் அவர்கள் வருகின்றனர், வருவது போலவே இவ்வுலகை விட்டும் போகிறார்கள். வெறும் கையோட தான் வரும், வெறும் கையோட தான் போகிறோன்னு சொல்லுவோம் இல்லையா? அது பாருங்கள் பைபிளும் சொல்லுதீங்க. அவர் தம் உழைப்பினால் ஈட்டும் பயன் எதையும் தம்மோடு எடுத்து செல்வதில்லை. இது கரெக்டு தான். நம்ம அந்த ஒரு ஞானத்தோடு அப்போ நம்ம செயல்படணும். அப்போ நான் இந்த எதையும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக நான் இவ்வளோ உழைச்சிட்ருக்கேன். அப்போ நான் என்னத்தை எடுத்துகிட்டு போவேன்? நம்ம செஞ்ச புண்ணியங்கள், நம்ம செஞ்ச அன்பின் செயல்கள், இரக்க செயல்கள், அதன் வழியாக நம்ம எடுத்துக்கொண்ட அந்த மெரிட்ஸ், அந்த நற்பண்புகள், புண்ணியங்கள், அதை எடுத்துகிட்டு போவோம். சரி, இன்றைக்கி திருப்பாடல் 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் பாருங்கள், மது பேரன்பை முன்னிட்டு என்னை மீட்டருளும் அப்படின்றாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஒரு அழகான ஒரு ஜெபம், ஒரு யுக்தி. ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை பொருட்டு என்னை காப்பாற்றுங்க, ஏன்னா நான் உங்களை நம்பியிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். உங்களுடைய பேரன்பை முன்னிட்டு என்னை காப்பாற்றுங்க, என்னுடைய நீதியை முன்னிட்டு அல்ல. எவ்வளோ அழகாக ஜெபிக்கிறாரு பாருங்கள். அது மட்டும் இல்லை, 6ஆம் வசனத்தில் பாருங்கள், பெருமூச்சினால் நான் இளைத்து போனேன். அவ்வளோ பெருமூச்சு விடுறாங்க, அரசராக இருக்கிறார். ஒவ்வொரு இரவும் கண்ணீரினால் என் படுக்கை மிதக்கின்றது, என் கட்டில் அழுகையினால் நனைகிறது. அன்பானவர்களே, இந்த மாதிரி அழுகாச்சின்றது கிஃப்ட் ஆஃப் டியர்ஸ் அப்படின்றாங்க. இது தூயாவினருடைய ஒரு கொடையாம். இது புனித லோயலா அண்ணாச்சியார் இதுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ். ஒவ்வொரு முறை ஒரு ஜெபத்துக்கு முட்டி போட்டால் அழுவார். எவ்வளோ ஒரு கிரேஸ் பாருங்கள் அன்பானவர்களே. பெண்களுக்கு இயல்பாகவே அழுகக்கூடிய குணம் உண்டு, ஆனால் ஆண்களுக்கு இந்த மாதிரி அழுகக்கூடிய குணமே கிடையாது. கண்ணீர் வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். தாழ்ச்சி இருந்தால் மட்டும்தான் வரும். பெண்களுக்கு ரொம்ப இலகிய சுபாவம் இருக்கனால அவங்களுக்கு வந்துடும் ஈஸியாக, ஆனால் ஆண்களுக்கு ரொம்ப கஷ்டம். தாவீது அழுகினால் படுக்கை நினைக்கிறான்னா, ஹீ இஸ் நாட் வீக், ஹீ இஸ் நாட் கவர்டு. அவர் ஒரு கோழையாக இருந்து அழுவலை, அவர் பலவீனத்தினால் அழுவலை, அவர் தாழ்ச்சியில் அழுகிறாரு. கடவுள் அவர் தான் சார்ந்திருக்குன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. நம்ம ஆக்சுவலாக கேட்கணும், ஆண்டவரே கண்ணீரினால் புனிதர்கள்லாம் திருப்பலியின் போது அழுவாங்க. ஏன்னா அது ஆவியானவருடைய நகர்த்துதல், கடவுளுடைய அன்பை நினச்சி அழுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒவ்வொரு திருப்பலியும் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும். அப்போ தான் நம்ம உண்மையாலுமே உயிரோட்டமாக இருக்கிறோன்னு அர்த்தம். ஆக்சுவலாக கேட்கணும் நம்ம ஜெபத்தில் கண்ணீருக்காக. சரி, தொடர்ந்து பயணிப்போம் அன்பார்ந்தவர்களே. நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமேன்.